கொஞ்ச நேரம் தலையை கீழே போட்டுக்கிட்டே இருந்தானா. கொலை போட்டே இருந்து நிமிந்து பாரு, இப்ப எனக்கும் நான் வகை வந்திருக்குது, நானும் சொல்றேன் பாரு. யா வபர் இன்னமா அந்த உதுனானி வசதர் வசாயிருக்கு ஹஃபர் வனகர் கைஃப தரா யா அமர் அப்படின்னு சொன்னானா. அதாவது வபர் அப்படின்னு சொன்னா ஒரு பெருச்சாலியை போன்று இருக்கக்கூடிய ஒரு பிராணி, அதாவது என்ன சொல்றது, இது கீரி கீரி இருக்கிற கீரி பிள்ளை, அது மாதிரி உள்ள கீரி பிள்ளையே, உனக்கு ரெண்டு கண்கள் ரெண்டு காதுகள் இருக்கின்றன, ஒரு நெஞ்சு இருக்கின்றது. இந்த வாசகத்துடைய அமைப்புக்காக அவன் சொன்னான். அப்படி ரெண்டு காதுகள் இருக்கின்றன, உதுனானி வசதர், ஒரு நெஞ்சும் இருக்கின்றது. வசாயிரு கஹ்ஃபர் வனகர், மற்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப அருவருப்பா இருக்குது, ரொம்ப ஓட்டையா இருக்குது, ஒண்ணு இல்ல. கைஃப தரா யா அம்ர, எப்படி பாத்தியா அம்ர நான் சொன்னது அப்படின்னு சொல்லி சொன்னானா. இத பக்கத்துல கேட்டவங்களும் சிரிச்சாங்க, அம்ருல் வாசவர்களும் சிரிச்சாங்க. ஆனா தனக்கு வகை வந்து கொண்டு இருப்பதாக இந்த வாசகத்தின் மூலமாக அவன் உறுதிப்படுத்துகின்றான். இன்னொரு நேரத்தில் ஏதோ ஒரு ஆயத்து வந்த நேரத்தில், ஒரு வசனம் வந்த நேரத்தில் அவன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வசனம் அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொன்னான், யா லிஃப்தா பின்து லிஃப்தாயின் நக்கா கம் தனக்தீன் லல்மா தக்தரீன் வலஷாரிப தம்னீன். தவளையை பத்தி சொல்ற, தவளையே, ரெண்டு தவளைக்கு பிறந்த ஒரு பெண் தவளையே. இது அவனுக்கு இறங்கின வகை. இது ரெண்டு தவளைகளுக்கு பிறந்த ஒரு பெண் தவளையே. நக்கா கம் தனத்தீன், நீ எவ்வளவு நாள் சுத்தமா இருப்ப, நீ ரொம்ப சுத்தமா இருக்கிறவன் தான் எவ்வளவு நாள் இருப்ப, எவ்வளவு சுத்தமாக நீ இருக்க முடியும். லல்மா தக்தரின், நீ ஒரு தண்ணிக்குள்ள இருக்கிற, அந்த தண்ணி உன்னால அழுக்காகிறதும் கிடையாது. வலஷாரிப தம்னீன், நீ இருக்கக்கூடிய தண்ணீரை யாராவது வந்து குடிச்சாங்கன்னா அங்க நீ அவங்களை தடுக்கிறதும் கிடையாது என்று தவளையை பத்தி சொன்ன. இது மக்கள் கேட்டு சிரிச்சாங்க. இப்படி பொய்யான தகவல்களை, அல்லாஹ் மீது பொய்யான தகவல்களை சொல்லி, எனக்கும் வகை வந்து கொண்டு இருக்கின்றது என்று அல்லாஹ் மீது பொய் சொல்லக்கூடியவன். அதே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே தெரியப்படுத்துகின்றான். அதாவது ஃபமன் அظلم மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாஹ் மீது பொய் சொல்லக்கூடிய மனிதனை விட, பொய்யை கற்பனை செய்யக்கூடிய மனிதனை விட ரொம்ப பெரிய அநியாயக்காரன், இவனை விட அநியாயக்காரர் இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி இப்படி எல்லாம் சொல்றானே, அவனை ஏன் கொலை செய்யல, அவனுக்கு ஏன் தண்டனை கொடுக்கல, அவனுக்கு ஏன் துன்பம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, அவன் ஏற்றுக்கொள்வான், ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதாக நம்பி இருந்தார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு வராமல் இருந்திருக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரியத்தை செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி செய்து கொண்டிருந்தார்கள். அதனால அப்படியே விட்டுட்டாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி, ஏன்னா இவன் ஒருத்த மட்டுமல்ல, இன்னும் ரெண்டு பேர் அதே மாதிரி தங்களை நபி என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் அஸ்வதுல் அனசி என்று ஒருவன், இன்னொரு ஆளு அவனும் தன்னை நபி என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு பின்னால இந்த மூணு பேரையும் பிடித்து கொண்டு வரும்படியாக ஒரு கட்டளையிட்டு இருந்தார்கள். ஆனா முசைலமா அப்படிங்கிறவன், அவனுக்கு நிறைய ஆதரவாளர்கள் இருந்ததுனால அவனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க, விட்டு வச்சிருந்தாங்க. இந்த அஸ்வதுல் அனசி என்பவன் ஓடி போயிட்டான். இன்னொரு மனிதன், ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க, ஷாமுக்கு ஓடி போயிட்டாங்க. ஷாமுக்கு போன அந்த அஸ்வதுல் அனசி என்பவன் மனம் மாறி திரும்ப இஸ்லாத்தை ஏற்று சரியான முஸ்லீமாக ஆகிவிட்டார் என்பதாக வரலாற்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இன்னொரு ஆள் இருந்தான், அவன் தன்னை நபின்னு சொல்றதை விட்டு மாறல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு, மரணமாவதற்கு 2 நாளைக்கு முன்னால அல்லது 3 நாளைக்கு முன்னால அவனை பற்றி ஒரு செய்தியை கேள்விப்பட்டார்கள். சஹாபாக்களிலே ஃபைரோஸ் என்று ஒரு பெயர் உள்ள ஒரு மனிதர், அவர் அங்கே போனார், ஷாமுக்கு போயிருந்தார். தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனை சந்தித்தார், அவனை கொலை செய்து விட்டார். நபின்னு சொன்னவனை கொலை செஞ்சிட்டார். அதான் முறை, கொலை செய்யணும், கொலை செஞ்சிட்டார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு 2 நாளைக்கு முன்னால அந்த செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த ஃபைரோஸ் என்ற சஹாபிக்கு ஒரு வாழ்த்து கூறும் முறையிலே, துஆ செய்யும் முறையிலே இப்படி சொன்னார்கள், ஃபாஸ ஃபைரோஸ், ஃபைரோஸ் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக சொன்னார். ஆக அந்த பொய்யான நபி அவன் அழிக்கப்பட்டான். இன்னொரு நபின்னு சொல்லிட்டு தான் திருந்திட்டான், அந்த ஆள் திருந்திட்டாரு. இப்ப முசைலமாவுடைய நிலை என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. அடுத்ததாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல அந்த யமன் பகுதியில் இருந்துதான் சில பேர் ஜக்காத்து கொடுக்க மறுத்தார்கள். நாங்க இப்ப ஜக்காத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப போர் தொடர்ந்தார்கள் ரசூலுல்லாஹி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த போர் யமாமாவில் நடந்தது. அங்க நிறைய சஹாபாக்கள்ல கிராத் ஓதி குர்ஆனை நிறைய பாடமாக்கி இருந்த பல பேர்
கிட்டத்தட்ட 700 பேர் அல்லது 70 பேர் வரைக்கும் அங்கே ஷஹீதாக்கப்பட்டார். 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த போரிலே முசைலமா என்பவன் கொல்லப்பட்டான். முசைலமா என்ற அந்த கதாப் பையன், பெரும் பையன், நபி என்று சொல்லிக் கொண்டுதான் அங்கே கொல்லப்பட்டான் என்பதாக வரலாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. அவனை குறித்தும் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான் என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மீது பொய்யை கற்பனை செய்யக்கூடியவனை விட அநியாயக்காரன், பெரும் அநியாயக்காரன் யார் இருக்கின்றார்? அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை பொய்யாக்கி வைக்கக்கூடியவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கின்றார்? அப்படி பொய்யாக்கி வைக்கக்கூடிய அந்த மனிதன் அநியாயக்காரனானவன் இன்னஹு லா யுஃப்லிஹுல் முஜ்ரிமூன், அந்த குற்றவாளிகள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே தெரியப்படுத்துகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய இந்த ஆயத்துக்களை மனிதர்கள் நேர்வழி பெறுவதற்காக வேண்டி மட்டுமல்லாதல் மனிதர்களுடைய எல்லா வகையான நலன்களுக்கும் உரியதாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். நுணுக்கமான கருத்துக்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லுகின்றார்கள். ஒரு வாசகம் லஹு லஹுருன் வ பத்ருன், இந்த குர்ஆனுக்கு வெளித்தோற்றமான அர்த்தமும் இருக்கின்றது, அந்தரங்கமான அர்த்தமும் இருக்கின்றது. வெளித்தோற்றமான அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள். அதே போன்று அந்தரங்கமாக இருக்கக்கூடிய அந்த ஞான கருத்துக்களை விளங்கிக் கொண்டால் அவர்கள் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாகவே சில பேர்களை வழிகெடுத்து விடுகின்றான், சில பேர்களுக்கு ஹிதாயத்தை தருகின்றான். குர்ஆனின் மூலமாக என்று சொன்னால் இந்த குர்ஆனை நம்புவதின் மூலமாக வெற்றி அளிக்கின்றான். குர்ஆனை நம்பாததின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தீமையை ஏற்படுத்துகின்றான், நாசத்தை உண்டாக்குகின்றான் என்ற கருத்து சொல்லப்படுகிறது. முன்னால சூரத்துல் பக்ராவில் சொல்லப்பட்டது, யுதில்லு பிஹி மன் யஷா வ யஹ்தி மன் யஷா. இந்த குர்ஆனின் மூலமாக தான் நாடியவர் சில பேருக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுகின்றான், சில பேரை வழி தவறச் செய்து விடுகின்றான் குர்ஆனின் மூலமாகவே. குர்ஆனின் மூலமாக சொன்னா இப்படி வழங்கக்கூடாது. அப்ப குர்ஆன் வழிகாட்டுவதற்காக உள்ளது அல்லவா? முழுமையாக வழி தவறச் செய்யக்கூடிய நிலையும் இந்த குர்ஆனின் மூலமாக ஏற்படுகின்றதா என்று சொன்னால் மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்வதன் மூலமாக இந்த குர்ஆனை அப்படி ஆக்கிக் கொள்ளுகின்றார்கள் என்பதாக பொருளாகும். அதாவது குர்ஆனை நம்புவதன் மூலமாக வெற்றி பெறுகின்றார், ஹிதாயத்து கிடைக்கின்றது. குர்ஆனை நம்பாததின் மூலமாக நம்பாதவர்களுக்கு அது வழி தவறச் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி விடுகின்றது என்பதாக பொருளாகும். அப்படிப்பட்ட எல்லா விதமான நலன்களையும் கருத்துக்களையும் அல்லாஹ் தஆலா உள்ளடக்கி குர்ஆனை நமக்கு அருளி இருக்கின்றான். சொல்லப்பட்ட கருத்துக்களை ஏற்று யார் யாருக்கு அங்கே முன்னால் உள்ள அந்த மக்களுக்கு சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கள் நமக்கு என்ன அதிலிருந்து படிப்பினை கிடைக்கின்றது என்பதை நினைத்து பார்த்து நாமும் அந்த படிப்பினை பெற்று வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்திருள்வானாக. முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويعبدون من دون الله ما لا يضرهم ولا ينفعهم ويقولون هؤلاء شفعاؤنا عند الله قل أتنبئون الله بما لا يعلم في السماوات ولا في الأرض سبحانه وتعالى عما يشركون وما كان الناس إلا أمة واحدة فاختلفوا ولولا كلمة سبقت من ربك لقضي بينهم فيما فيه يختلفون ويقولون لولا أنزل عليه آية من ربه فقل إنما الغيب لله فانتظروا إني معكم من المنتظرين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 671வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரை யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய 17 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. வயஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும். இந்த மக்கள், அரபு நாட்டு அந்த மக்கள், மக்காவாசிகள், குறைஷியர்கள், அவர்களுக்கு எந்த இடையூறையும் செய்யாத, எந்த பலனையும் தராத அல்லாஹ்வை தவிர உள்ள தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வணங்குகின்றவர்கள் வயகூலூன ஹாஉலாஇ ஷுஃபாஉனா இன்தல்லாஹ், இந்த தெய்வங்கள் எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் சிபாரிசு செய்யும்
எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவைகளாக இவை வரும் என்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், குல் அத்துனப்பிஊனல்லாஹ பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த். நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா? அவன் வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை அவன் தெரிந்திருக்க முடியாது என்ற காரணத்தினால் அவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அதாவது இந்த தெய்வங்கள் எல்லாம் எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவைகளாக வரும் என்பதாக இவர்கள் சொல்லுகின்றார்களே, இந்த தெய்வங்கள் வானத்திலோ அல்லது பூமியிலோ எந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த தெய்வங்கள் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் அது சிபாரிசு செய்யும் என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அதாவது அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் தெரியாது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ் தஆலா அவர்கள் எதை இணை வைக்கின்றார்களோ அதை விட்டு மகா தூயவனாக பரிசுத்தமானவனாக அவன் இருக்கின்றான், மிக உயர்ந்தவனாக அவன் இருக்கின்றான். நீங்கள் சொல்லுவதை போன்று இந்த தெய்வங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் சிபாரிசு செய்யவும் முடியாது. இவற்றை நீங்கள் வணங்குகின்ற காரணத்தினால் உங்களுக்கு எந்த பலனையும் தர முடியாது, எந்த இடையூறையும் செய்ய முடியாது. இது போன்ற ஆயத்துகள் முன்னாலும் பல வந்திருக்கின்றன. ஒரு ஈ அந்த சிலைகளின் மீது உட்கார்ந்தால் அந்த ஈயை ஓட்டி விடுவதற்கும் சக்தி பெறாத அந்த சிலைகள் எங்களுக்கு பலன் தரும் என்று சொல்லுகின்றீர்கள், இது வேடிக்கையாக இருக்கின்றது என்ற விஷயங்கள் எல்லாம் முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவர்கள் தங்களுடைய தெய்வங்களை அவர்களுக்கு பலன் தரும், இதை வணங்காவிட்டால் இடையூறு செய்யும் என்பதாக வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது கிடையாது என்பதாக முதல் பகுதியிலேயே அல்லாஹ் தஆலா இங்கே எச்சரிக்கின்றான். லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும். பொதுவாக மனிதர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். இன்றைய உலகத்திலும் அதே மாதிரி தான். இங்கே என்ன சொல்லுகின்றானோ அதே மாதிரி 1400 ஆண்டுகளுக்கு பின்னாலும் அறிவியல் வளர்ந்துவிட்ட இந்த காலத்திலும் கூட இந்த சிலைகள் எங்களுக்கு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும், இதை வணங்கினால் எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், வணங்காவிட்டால் அது எங்களுக்கு இடையூறு செய்யும் என்பதாக இப்பொழுதுள்ள அறிஞர்களும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அந்த காலத்திலே ஐயாமுல் ஜாஹிலிய்யா என்று பெயர் கொடுத்தார்கள் அதற்கு, அறியாமை காலம் என்பதாக. இப்பொழுது அறிவியல் காலம் என்பதாக சொல்லுகின்றோம். இந்த அறிவியல் காலத்திலும் கூட அந்த தெய்வங்களை, சிலை தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் அது பலன் தரும் வணங்கினால், வணங்காவிட்டால் பலன் தராது என்று சொல்லி செயல்படக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். பொதுவாக உலகம் உள்ளளவுக்கும் குர்ஆனுடைய இந்த ஆயத்துகள் எல்லா காலத்திற்கும் பொருத்தமானவையாக அருளப்பட்டு இருக்கின்றன. இந்த காலத்திலும் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலும் இந்த ஆயத்தை சொல்லி, நீங்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்கள் எல்லாம் எந்த விதமான பலனையும் தராது, எந்த விதமான நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. நீங்கள் வேண்டுமானால் சோதித்து பாருங்கள் என்பதாக சொல்லலாம். நிறைய நாம பார்க்கிறோம், தினந்தோறும் பேப்பர்ல பார்க்கிறோம். கடவுள் என்று, தெய்வம் என்று அவர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை திருடிட்டு போயிடுறோம். கடவுளவே திருடிட்டு போயிட்டான்னா பாருங்க, கடவுள் என்னத்துக்கா? எந்த பலனும் தராது அப்படிங்கிறது அது நிதர்சனமாக தெரிகின்றது. சரி, அந்த கடவுளை பாதுகாப்பதற்கு ஒரு கோயிலுக்குள்ளே போட்டு அதை பூட்டு வேற போட்டு பூட்டி வச்சுக்கின்றார். அதுக்கு பாதுகாப்பாளர்களே நிறைய இருக்கிறாங்க. இத்தனை பாதுகாப்பாளர்கள் மீறி அது திருடப்பட்டு செல்லப்பட்டு விடுகின்றது என்று சொன்னால் அந்த தெய்வங்களுக்கு என்ன சக்தி இருக்கும் என்பதை அவர்கள் உணர முடியவதில்லை. ஏன் உணர முடிவதில்லை? அல்லாஹ் தஆலா முந்தைய ஆயத்துகளிலே சொன்னான், ஸய்யன லஹும் அஅமாலஹும் ஷைத்தான். ஷைத்தான் அவருடைய அமல்களை அழகுபடுத்தி காட்டுகின்றான், அலங்காரமாக்கி காட்டுகின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆகவே ஷைத்தானுடைய பிடியிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக அல்லாஹை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் ஷைத்தான்களை வணங்குவர்கள் தான். ஆரம்ப காலத்திலேயே மனிதனிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு உடன்படிக்கை செய்திருக்கின்றான், ஷைத்தானை வணங்கக்கூடாதுன்னு சொல்லி. சூரா யாசீன்ல அந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஷைத்தானை வணங்கக்கூடாது என்று உங்களிடத்தில் நான் உடன்படிக்கை செய்யவில்லையா? அலம் அஹதி இலைக்கும் அல்லா தாபுது, என்னங்க ஆயத்து யா பனி ஆதம லா தாபுது ஷைத்தான். ஷைத்தானை நீங்க வணங்கக்கூடாது என்று மனிதர்களே
ஆதமுடைய மக்களே, உங்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்யவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றார். அப்ப தெய்வங்களை, சிலை தெய்வங்களை வணங்குவது ஷைத்தானை வணங்குவதுதான் என்பதை அல்லாஹ் அந்த ஆயத்திலே உறுதிப்படுத்துகின்றார். முன்னாலும் பல தடவை விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஹதீஸுடைய கருத்துக்களிலே ஒரு அல்லாஹ் அல்லாத ஒரு படைக்கப்பட்ட பொருளை, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளை ஒரு தெய்வமாக ஒரு மனிதன் ஆக்கிக் கொள்ளுகின்றான் என்று சொன்னால், தெய்வமாக ஆக்கப்படுவது என்பது எப்பொழுது? நம்ம நாட்டில் பார்க்கிறோம், ஒரு கல்ல சிலையாக செதுக்கிறான், அல்லது உலோகத்தால் ஒரு சிலையை செய்யறான். அந்த சிலையை செய்து அதனுடைய பீடத்தில் கொண்டு போய் அதை வைத்து அதை சரியாக அமைத்துக் கொண்ட பின்னால் அதற்கு ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. அதாவது அதை தெய்வமாக ஆக்குவதற்கான சில சடங்குகளை செய்கின்றார்கள். தெய்வமாக ஆக்கிக் கொள்வது முதல்ல கல்லாத்தான் இருந்துச்சு. அந்த கல்லு செதுக்கப்பட்ட நேரத்திலும் கூட கல்லு தான் அப்படின்னு தான் அவனுடைய நம்பிக்கை. அதை கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு அதுக்கு வேண்டிய பிரதிஷ்டைகள், அதனுடைய எல்லா காரியங்களையும், அதனுடைய நம்ம இதுல எப்படி ஒரு இத அதாவது ஈசால் சவாப் செய்யறது அப்படின்னு சொல்றோமே, அது மாதிரி அவன் இந்த கல்ல தெய்வமாக ஆக்குறதுக்கு சில சடங்குகளை வச்சிருக்கிறான். அந்த சடங்குகளை பிரதிஷ்டை செய்தவுடனே அந்த கல் தெய்வமாக மாறி விடுகின்றான். இந்த நேரத்தில் என்னன்னு கேட்டா, அந்த கல் வெறும் கல்லாக இருந்தது, ஷைத்தான் அதன் மீது குடிகொண்டு விடுகின்றான். ஷைத்தான் அதன் மீது குடிகொண்டு விடுகின்றான். பிறகு வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பிரதிஷ்டை செய்வது என்பது ஷைத்தான் அந்த கல்லுக்கு பின்னாலே அல்லது கல்லுக்குள்ளே அவன் ஆதிக்கம் செலுத்துவது என்பதாக பொருளாகும். அந்த கல்லை வணங்குகின்றான், அந்த தெய்வத்தை வணங்குகின்றார் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஷைத்தானை வணங்கி கொண்டிருக்கின்றான் என்பதாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய தந்தையை பார்த்து சொன்னார்கள், யாபத்தி லா தாபுதி ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள் என்பதாக சொன்னார்கள். கல்ல வணங்குறாங்க, ஷைத்தானை வணங்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான் சூரை மரியம்ல. ஷைத்தானை வணங்குவதுதான் அசல். அதுல அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், மாலா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், அவர்களுக்கு எந்த பலனும் தராது, எந்த இடையூறும் தராது. அல்லாஹ்வை தவிர வேற தெய்வங்களை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதை எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் என்பதாகவும் சொல்லுகின்றார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வுக்கு நீங்க சொல்லி தர்றீங்களா? இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாது, நீங்க சொல்லி தர்றீங்களா? எங்களுக்கு சிபாரிசு செய்யும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அது சிபாரிசு செய்யுமா செய்யாதா? இந்த தெய்வங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தன்மைகள் உடையவை என்பதை என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு கருத்தையும் சொல்லுகின்றான். அவர்கள் பூமியில் இருக்கக்கூடிய பொருள்களை மட்டும் வணங்கல, வானத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் தெய்வமும் வணங்குறாங்க. நிறைய பார்க்கிறோம், சூரியனை வணங்குறாங்க, சந்திரனை வணங்குறாங்க, நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, காற்றை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, வானத்தில் இருக்கக்கூடிய பல பொருள்களையும் வணங்குகின்றார்கள் என்பதை பிஸ்ஸமாவாத் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா தெரிவிக்கின்றார். சரி, அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இவை எல்லா இணைகளை விட்டும் அல்லாஹ் தஆலா ரொம்ப பரிசுத்தமானவன் என்பதையும் உறுதிப்படுத்த சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன் என்ற வாசகத்தின் மூலமாக. ஆரம்பத்தில் மனிதர்கள் எல்லாம் ஒரே குழுவாத்தான் இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட காலத்திலே ஒரே இனம் தான் மனிதர்கள். காபிர்கள், முஸ்லிம்கள் என்று தனித்தனி பிரிவுகள் கிடையாது. பிறகுதான் காலங்கள் செல்ல செல்ல ஷைத்தானுடைய ஆதிக்கத்தின் காரணமாக பிரிந்து விட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் அடுத்த ஆயத்தில். முன்னாலும் அந்த ஆயத்து வந்திருக்கு, இந்த மாதிரி கருத்துகள் வந்திருக்கின்றன. வமா கான அன்னாஸு இல்லா உம்மத்தன் வாஹிதத்தன் ஃபக்தலஃபு, மனிதர்கள் ஒரே உம்மத்தாகவே தவிர கிடையாது. ஒரே உம்மத்தாக, ஒரே சமுதாயத்தினராகத்தான் இருந்தார்கள். ஒரே சமுதாயத்தினராகவே தவிர அவர்கள் இருக்கவில்லை. அப்படின்னா ஒரே சமுதாயமாக தான் இருந்தாங்க. காலங்கள் செல்ல செல்ல ஃபக்தலஃபு, அவர்கள் மாறுபட்டு விட்டார்கள், கருத்து வேறுபாடு கொண்டு விட்டார்கள். கருத்து வேறுபாடு கொண்டு இரண்டு பேர், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று இரண்டு பிரிவாக மாறிவிட்டார்கள். இப்போது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் முழுமையாக ஒரே பிரிவு தான். அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த 72 பிரிவு அப்படிங்கிறதுல எல்லாம் அவங்க எது சுன்னத் ஜமா, அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத் என்று சொல்லி சொர்க்கம் போவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்களோ அவர்களை தவிர மீதி எல்லோருமே காபிர்கள் தான். எல்லாமே காபிர்கள் தான். ஏன்னா எல்லாருமே நரகம் செல்லுவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஒரு கூட்டத்தை தவிர, ஒரு பிரிவினரை தவிர மற்ற எல்லோரும் நரகம் செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நரகம் செல்லக்கூடியவர் யார் போவா? காபிர்கள் தான் போவா. அதனால உலகத்துல ரெண்டே ஜாதி தான், ஒன்னு ஈமான் கொண்டவர்கள், இன்னொன்று ஈமான் கொள்ளாதவர்கள். ஈமான் கொள்ளாதவர்களே ஆயிரக்கணக்கான பிரிவினர்கள் இருக்கின்றார்கள், ஆயிரக்கணக்கா இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரே பிரிவு தான்.
ஈமான் கொள்ளாத நிராகரிக்க கூடியவர்கள், அவ்வளவுதான். அதுல வித்தியாசங்கள் எத்தனையோ இருக்கலாம். சரி, ஃபக்தலஃபு இவர்கள் வேறுபட்டு விட்டார்கள், கருத்து மாறுபாடு கொண்டார்கள். ஆனால் கருத்து மாறுபாடு கொண்டு அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்கக்கூடிய இந்த மனிதர்களை எல்லாம் ஒரே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அழிச்சிடலாமே, சொன்னபடி கேட்கலன்னா ஏன் விட்டு வச்சிருக்கிறான்? அதுக்கு ஒரு தவணையை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அந்த தவணை வந்தால்தான் அல்லாஹ் தஆலா அந்த தண்டனையை கொடுப்பான். வலௌலா கலிமத்துன் சபகத் மிர் ரப்பிக லகுதிய பைனஹும் ஃபீமா ஃபீஹி யக்தலிஃபூன். உம்முடைய ரப்பிடத்திலிருந்து முந்திவிட்ட ஒரு வார்த்தை இல்லை என்று சொன்னால், முந்திவிட்ட வார்த்தைன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட தவணையை ஏற்படுத்தி இருக்கின்றான் ஒவ்வொன்றுக்கும். இவர்களுக்கு யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட தவணையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கான். அந்த தவணை தான் கலிமா என்று இங்கே சொல்லப்படுவது. வலௌலா கலிமத்துன் ஒரு வார்த்தை இல்லை என்றால், சபகத் மிர் ரப்பிக உம்முடைய ரப்பிடத்திலிருந்து முந்திவிட்ட ஒரு வார்த்தை இல்லை என்று சொன்னால், லகுதிய பைனஹும் ஃபீமா ஃபீஹி யக்தலிஃபூன் எந்த விஷயத்திலே அவர்கள் கருத்து மாறுபாடு கொண்டு இருக்கின்றார்களோ அந்த விஷயத்திலே அவர்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு விடும். தீர்ப்பளிக்கப்பட்டு விடும்னா அழிவு வந்துவிடும், எல்லாரையும் அழிச்சிடும் அல்லாஹ் தஆலா. சரி, இந்த வலௌலா கலிமத்துன் சபக் முந்திவிட்ட ஒரு வார்த்தை என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் தன்னுடைய படைப்புகளை படைத்த பின்னால் சபகத் ரஹ்மதி வலபி என்று ஒரு திட்டத்தை அல்லாஹ் தஆலா தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டார். அவனுக்கு விதிக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது, அவனுக்கு ஒரு சட்டத்தை போடக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அவன் தனக்குத்தானே ஒரு நியதியை விதியாக்கி கொண்டான். அது என்ன நியதி? சபகத் ரஹ்மதி வலபி, என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்று ஒரு நீதியை ஏற்படுத்தி கொண்டான். அதனால் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் மிகைத்தது, அல்லாஹ்வுடைய கோபம் அதை விட தாழ்ந்தது. கோபம் மிகைத்திருந்திருந்தால், அந்த நிலை ஏற்பட்டிருந்த அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருந்தால் தனக்குத்தானே யார் மாறு செய்கின்றார்களோ உடனடியாக அழித்து விடுவார். அதான் வலௌலா கலிமத்துன் சபகத் மிர் ரப்பிக என்பதனுடைய விளக்கம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. யாருமே இருக்க முடியாது. யாராவது ஒருவர் மாறுபட்டு நடந்தால் உடனடியாக அல்லாஹ் தஆலா அதை அழிவுக்கு கொண்டு வந்து விடுவார். அல்லாஹ் தஆலா செய்யாதது அவருடைய இந்த பொறுமையையும் ஒரு தவணை ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்பதையும் சுட்டிக்காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அதாவது அல்லாஹ் நாடினால் இந்த மனிதர்கள் யார் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத இந்த மனிதர்களை ஏற்றுக்கொள்வதற்குரிய வழிவகைகளை செய்து விடுவான் அல்லாஹ் தஆலா. உடனடியாக இவர்களுடைய கழுத்துகள் எல்லாம் பணிந்து விடக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி எல்லோரும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் உண்டாக்கிடுவான். முடியுமா? முடியாது. அல்லாஹ்வால முடியும். அல்லாஹ் செய்யாத காரணம் என்ன? ஆதி அந்தத்திலேயே அல்லாஹ் தஆலா இந்த ஆதி நிலையிலேயே இந்த இதை ஏற்படுத்தி விட்டான். படைச்சான் அல்லாஹ் தஆலா, படைச்சா ஹலகல் ஃபமின்கும் காஃபிரும் வமின்கும் மூமின், உங்களிலிருந்து காஃபிர்களும் உண்டு மூமின்களும் உண்டு என்ற நீதி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விட்டான். அதனால யார் நிராகரிக்கின்றார்களோ அதுவெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாட்டின்படி நடைபெறுவதுதான். ஒரு தவணையை வைத்திருக்கனா தவணை வந்த உடனே அல்லாஹ் தஆலா அழிக்கணும், அதுக்கு பின்னால் தண்டனை கொடுப்பான் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வயகூலூன லௌலா உன்ஸில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பி, இந்த மாதிரி ஆயத்து முன்னாலே வந்திருக்கு நிறைய, பல இடங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அதாவது மக்காவாசிகள் ஏதாவது ஒரு அற்புதம் கேட்பாங்க, ஒரு அதிசயமான ஒரு முஅஜிஸாவை காட்டுங்கள், நாங்க ஈமான் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த முஅஜிஸா காட்டப்பட்டால் ஈமான் கொள்வாங்களா? ஈமான் கொள்ள மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க, இது பெரிய சூனியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவர் முந்திய நபிமார்களை போன்று பெரிய ஆதாரங்கள் அத்தாட்சிகள் எதையும் காட்டக்கூடாதா என்பதாக சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இந்த ஆயத்திலும் அதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வயகூலூன லௌலா உன்ஸில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பிஹி, அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு இவருடைய ரப்பிடத்திலிருந்து ஏதாவது ஒரு அத்தாட்சி இவர் மீது இறக்கப்படக்கூடாதா என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஆதாரம், அத்தாட்சி என்று சொன்னா ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. எப்படி சமூது, அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் தஆலா ஒரு பாறையில் இருந்து வெளிப்படுத்தி காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தடியை பாம்பாக ஆக்கி காட்டினான். அவருடைய வலக்கரத்தை பாக்கெட்டுக்குள்ள விட்ட உடனே ஒரு சூரியனை போன்று ஒளிமிக்கதாக அந்த காய் ஆனது. இது போன்ற பல அத்தாட்சிகளை, பல அற்புதங்களை முந்தைய நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்து காட்டி இருக்கின்றான், கொடுத்திருக்கின்றான். இது மாதிரி ஏதாச்சும் ஒரு அதிசயத்தை அவர் செய்யக்கூடாதா? அப்படி செஞ்சா அதை பார்த்துட்டு நாங்க உடனே ஈமான் கொண்டுருவோமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈமான் கொள்ளுவார்களா?
ஈமான் கொள்ள மாட்டார்கள். இது அல்லாஹால இந்த முஅஜிசாவை தருவது, அற்புதமான விஷயங்களை தருவது என்பது அல்லாஹால மறைத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி. அது நபிக்கும் கூட தெரியாது. இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி எனக்கு ஏற்படும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. அல்லாஹால எப்பொழுது நாடுகின்றானோ அப்பொழுது அதை கொடுப்பான். அவன் நாடும்போது கொடுப்பான். சரி, நபி கேட்டா கொடுப்பானா? கேட்டா கொடுப்பான். அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? அதுவும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். கேட்கறதும் அல்லாஹ் தான் இருக்குது. நபி அவர்கள் கேட்பதும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றது. நீ கேளு அப்படின்னு சொன்னா தான் கேட்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ என்னிடத்தில் ஒரு முஅஜிசாவை கேளு, நான் தர்றேன் அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன கேட்டு தர்றது? அதுதான் நியதி. பொதுவாக நான் பல தடவை சொல்லி இருக்கிறீங்க, தாயோ தந்தையோ குழந்தைய அடிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சிடறான், குழந்தை பையன் அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அவன் கத்திக்கிட்டே இருக்கான், அடிக்காத அடிக்காத அடிக்காதன்னு கத்துறான். என்ன தப்பு செஞ்சானோ அந்த தப்ப தாயோ தந்தையோ, அடிக்கக்கூடிய அந்த தாயோ தந்தையோ சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க. இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லு, இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு நீ சொல்லு, இனிமேல் நான் திருட மாட்டேன்னு சொல்லு. அவனா சொல்லாம இல்லையா? அவன் சொல்ல மாட்டான், இவங்க சொல்லி கொடுத்தா தான் சொல்லுவான். நான் திருட மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு. அவன் பேசாம இருந்தாலும் என்ன ரெண்டு போட்டு நான் திருட மாட்டேன்னு சொல்லு, பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லு, இனிமேல் சினிமாவுக்கு போக மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி அடிப்பாங்க. அவன் எப்ப சொல்றானோ சரி இனிமேல் போகாது அப்படின்னு விட்டுருவாங்க. இது போன்றதான் அல்லாஹாலாவுடைய நியதியம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது. தப்புன்னு சொன்னா அது அவங்களுடைய விஷயத்துல தப்பல்லது, நம்ம விஷயத்துல தப்பாது தெரிகின்றது. ஆனா அவங்களுடைய விஷயத்துல தவறல்லது. இன்னும் நிறைய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹாலா என்ன பண்ணா, அவங்க அழுதுனாங்க, கெஞ்சினாங்க, 300 வருஷம் அழுதாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது. என்னென்னமோ சொல்லி அழுதாங்க. கடைசியில அல்லாஹாலாவே என்ன பண்ணா, பார்த்து இறக்கப்பட்டு, சரி நான் ஒரு விஷயம் சொல்லி தர்றேன், ஒரு வார்த்தை சொல்லி, ஒரு கலிமா, ஒரு தஸ்பீஹை சொல்லி தர்றேன், ஒரு இஸ்திக்ஃபாருடைய வாசகம், அதை நீ சொல்லு, நான் மன்னிச்சறேன் அப்படியே அல்லாஹ்வே சொல்றேன். அல்லாஹ் சொல்லி கொடுத்தா நீங்க என்ன சொல்லி சொன்ன? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின் அப்படின்னு கேளுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. ரெண்டு பேரும் கேட்டாங்க, அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டேன்னு சொன்னான். அது என்ன அல்லாஹ் சொல்லி கொடுத்து என்ன மன்னிக்கிறது? உங்களால கேட்டிருக்கணும் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன உதாரணம் தான். தாய் தந்தை அடிக்கிறாங்க குழந்தைய, இவங்களே சொல்லி கொடுத்து சொல்றது. அது மாதிரி இப்ப தாயை விட தந்தையை விட ரொம்ப பெரிய கிருபை உள்ளவன் அல்லாஹ் தஆலா. அதனால அடியார்களுக்கு இந்த நியதிகளை ஏற்படுத்துகின்றான் என்பதாக பொருளாகும். சரிங்க, இவங்க சொல்றாங்க, கேட்கறாங்க, ஒரு ஆயத்து ஒரு அற்புதம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் தஆலா இடத்துலதான் இருக்குது அந்த அற்புதம் எல்லாம். அவன் பிரியப்பட்டு அவன் விரும்பினால் தான் கொடுப்பான், இல்லாவிட்டா கொடுக்க மாட்டான். குல் இன்னமல் கைபு லில்லாஹ், ஃபகுல் இன்னமல் கைபு லில்லாஹ், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், கைபான விஷயம் எல்லாம், மறைவான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்லாஹ் தவிர வேற யாரும் மறைவான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள முடியாது. அது நபிக்கும் தெரியாது மறைவான விஷயம். முன்னால் நிறைய இல்முல் கைப் என்பதை பத்தி நிறைய விளக்கங்கள் சொல்லி இருக்கிறோம். ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி கேட்டாங்க, பல விஷயங்களை சொல்லி கேட்டாங்க, இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். சூர பனி இஸ்ராயீல் நினைக்கிறேன், அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், வகாலு லன் நுஅ்மின லக ஹத்தா தஃப்ஜுரனா மினல் அர்தி யம்புஅன் அவ் தகூன லக ஜன்னத்தும் மின் நഖீல் என்ற தொடரில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை நாங்க நம்பவே மாட்டோம். எது வரைக்கும் கேட்டா, எங்களுக்கு நீங்க ஒரு பெரிய ஆற்றை, ஊற்றுக்கண்ணை இந்த பூமியில ஓட செய்ய வேண்டும். அவ் தகூன லக ஜன்னத்தும் மின் நഖீலின் வ இனபின், அல்லது நீங்க ரொம்ப பராரியா இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏழையா, உங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்கணும், பேரிச்சம் தோட்டம், அப்புறம் வந்து திராட்சை தோட்டம் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும். அப்படி நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டு அதை வாங்குங்க. பெரிய தோட்டத்துக்கு சொந்தக்காரரா இருக்கணும், பெரிய பண்ணையாரா இருக்கணும் நீங்க. அந்த தோட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அதுக்கு சுற்றிலும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கணும். ஏன்னா அந்த தோட்டத்துக்கு தண்ணி வேணுமா இல்லையா? சும்மா வெறும் தோட்டத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல ஆறுலாம் நிறைய ஓடணும். ஆறு அற்புதமாக ஓடக்கூடியதா இருக்கணும் அந்த ஆறு, அப்படிப்பட்ட ஆறு இருக்கும். அல்லது அது முடியலன்னு சொன்னா, கமா ஜான்தா அலைனா கிஸ்பன், நீங்க நான் சொல்றதை நீங்க கேட்கலைன்னா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற, நான் சொல்றதை நீங்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், வானம் உங்களின் மீது இடிந்து விழுந்து நீங்கள் எல்லாம் அழிந்து விடுவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஒரு தடவை. வானம் எல்லாம் இழிந்து எல்லாம் அழிக்கப்பட்டு விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி, நீங்க சொல்ற மாதிரி வானத்துல வேணா ஒரு துண்டு இடிஞ்சு விழட்டு பார்க்கலாம், வானத்துல ஒரு துண்டு விழட்டும் பார்க்கலாம். கமா ஜான்தா அலைனா கிஸ்பன், நீங்க நினைக்கிறத போல சொல்றத போல வானத்திலிருந்து ஒரு துண்டு எங்களின் மீது விழட்டும்.
அல்லது அவ் தத்திய பில்லாஹி வல் மலாயிகத்தி கபீலா, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படிங்கிறதுக்கு சாட்சி சொல்லணும். யாரு சாட்சி சொல்லணும்? அல்லாஹ்வும் அவனோட மலக்குகளும் கூட்டமா வரணும். இங்க மக்காவுக்கு வந்து இவர் என்னோட தூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடணும். அப்படி இருந்தா நாங்க ஒத்துக்கொள்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அவ் யக்கூனலக பைத்தும் மின் ஸுஹ்ருஃபின், அல்லது ரொம்ப அலங்காரமான ஒரு அற்புதமான ஒரு மாளிகை உங்களுக்கு இருக்கணும். ஒரு மாளிகை, இப்ப சாதாரண ஒரு சின்ன குடிசையில இருந்துகிட்டு இருக்கிறீங்க, பெரிய மாளிகை இருக்கணும் உங்களுக்கு. அந்த மாளிகையில பலவிதமான பொருள்கள்லாம், அலங்கார பொருள்கள்லாம் இருக்கணும். சரி, ஒரு பெரிய இது மாளிகைக்கு சொந்தக்காரர், மிகப்பெரிய வசதியாக உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படும். அதுவும் இல்லை உங்கள்கிட்ட. சரி, அல்லது இப்படி செய்யணும். அவ் தர்காஃபி ஸமா, அல்லது நீங்கள் வானத்திலே ஏறி செல்ல வேண்டும். அதாவது நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்துல ஒரு ஏணியை வச்சு வானத்துக்கு, நீங்க அந்த வானம் வரைக்கும் ஒரு ஏணி இருக்கணும் பெருசா, அந்த ஏணியில நீங்க ஏறி போகணும். நாங்க பார்த்துக்கிட்டே இருப்போம். நீங்க போயிட்டு என்ன பண்ணணும் கேட்டா, திரும்பி வரும்போது வலன் நுமின ரிதுகிக ஹத்தா துனஸில அலைனா கிதாபன் நக்ரஹு, நாங்க பார்த்துக்கிட்டு இருப்போம். நீங்க சும்மா வெறுங்கையா போகணும். மேல வானத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு கிதாப், ஒரு புஸ்தகம் கொண்டு வரணும். அந்த புக்ல உங்களை பத்தி உள்ள செய்திகள்லாம் இருக்கணும். இவர் நபி தான் அப்படின்னு நான் இவருக்கு சான்று சொல்லுகின்றேன் அப்படின்னு அல்லாஹ்வின் புறத்துல இருந்து நீங்க ஒரு கிதாபை வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா, அந்த கிதாபை நாங்க படிச்சு பார்க்கணும். நக்ரஹு கிதாபன் நக்ரஹு, நாங்க படிச்சு பார்க்கக்கூடிய அந்த கிதாப் இருக்கணும். அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா கீழே இறங்கின உடனே நாங்க உங்களுக்கு ஈமான் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீங்க சொல்றது பூரா சரியா இல்லை அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் அல்லாஹ்தால பதில் சொல்ல குல், நபியே சொல்லிடுங்க, சுப்ஹான ரப்பி, என்னுடைய ரப்பு மகா தூயவன், சுத்தமானவன். ஹல் குந்து இல்லா பஷரர் ரசூலா, நான் ரசூலாக அனுப்பப்பட்ட ஒரு மனிதனே தவிர வேறு கிடையாது. அதை மட்டும் சொல்லிடுங்க. நீங்க அவங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்ல அல்லாஹ்தால, நான் ஒரு மனிதன் தான், நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். என்னால செய்ய முடியாது, அல்லாஹ்தால நான்னா செய்யும், அது வேற விஷயம். அவனுக்கு எப்போ அவனுக்கு விருப்பம் இருக்கிறதோ அந்த நேரத்தில் அதை செய்வான். அப்பொழுது நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அவள் என்று அல்லாஹ்தாலா இது பல இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இங்கே அல்லாஹ்தாலா பொதுவாக சொல்லுகின்றான், ஏதாவது அவருடைய ரப்பிடத்திலிருந்து ஏதாவது ஒரு ஆயத், ஒரு அற்புதம் அவருக்கு இறக்கப்படக்கூடாதா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னமல் கைபு லில்லாஹ், மறைவான செய்தி எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்பதாக நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள். ஃபந்தஸிரு, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள், உங்களுக்கு வரக்கூடிய தண்டனை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருங்கள். இன்னி மஅக்கும் மினல் முன்தஸிரீன், நிச்சயமாக நானும் உங்களுடன் சேர்ந்து எதிர்பார்க்கக்கூடியவர்களில் உள்ளவனாக இருக்கின்றேன். எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத எதிர்பார்த்துக்கிட்டு, உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க. எனக்கு என்ன கிடைக்கும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு, உங்களோடு சேர்ந்து நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். வைதா அதக்னன் நாஸ ரஹ்மத்தன், அடுத்து அல்லாஹ் சொல்ல மனிதர்களுக்கு தான் செய்யக்கூடிய நியாமத்துகள், பாக்கியங்களையும் அதற்கு அவர்கள் எப்படியெல்லாம் மாறுபடுகின்றார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். எத்தனையோ விதமான பாக்கியங்களை அந்த மக்காவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். அப்படி இருந்தும் அந்த பாக்கியங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துவதற்கு பதிலாக அவர்கள் நிராகரிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை குறிப்பிடுகின்றார். வைதா அதக்னன் நாஸ ரஹ்மத்தம் மின் பாதி வர்ரா, மனிதர்களுக்கு நாம் ரஹமத்தை சுவைக்க செய்தால், ரஹமத் என்று சொன்னா இந்த இடத்துல செழிப்பான ஒரு வாழ்க்கை முறை. ரஹமத்துங்களுக்கு குர்ஆன்ல பல அர்த்தம் இருக்குது. குர்ஆன்ல வரக்கூடிய ரஹமத் அப்படிங்கிறதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறேன், 25 விதமான கருத்துகள் பல இடங்களில் சொல்லப்படுகின்றது. ரஹமத் அப்படிங்கிறது, ரஹமத்னா பொதுவா அருள் அப்படின்னு சொல்லுவோம், கருணைன்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, ரஹமத் அப்படிங்கிறது ஹிஸபன் வசிஹத்தன் வசாத்தன் அப்படிங்கிற அர்த்தம். அதாவது செழிப்பான வாழ்க்கை, விசாலமான வாழ்க்கை, உடல் நலமுள்ள வாழ்க்கை, இதை மனிதர்களுக்கு நாம் சுவைக்க செய்தால், கொடுத்தால், மின் பாதி வர்ரா அமஸ்ஸத்துஹும், அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு துன்பத்திற்கு பின்னால், துன்பம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வர்ரா துன்பம்னு அர்த்தம், இந்த இடத்துல பஞ்சம்னு கருத்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பஞ்சத்திற்கு பின்னால் செழிப்பான ஒரு வாழ்க்கையை மனிதர்களுக்கு நாம் சுவைக்க கொடுத்தால், அனுபவிக்க செய்தால், இதா லஹும் மக்ருன், அப்பொழுது அவர்களுக்கு சூழ்ச்சி ஏற்பட்டு விடுகின்றது. ஆயாத்தினா, நம்முடைய ஆயத்துகளிலே ஒரு சூழ்ச்சி ஏற்பட்டு விடுகின்றது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விதமான உபதேசங்களை செய்தார்கள், எத்தனையோ விதமான முறைகளிலே அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். எதையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வை பொய்யாக்கினார்கள், ரசூலை பொய்யாக்கினார்கள்.
அல்லாஹ் தஆலா இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அதாவது இந்த மனிதர்கள் மறுப்பதை பார்த்து மிகப்பெரிய வேதனை அடைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம அஇன்னி அலைஹிம் பிஸப்இன் கஸப்இ யூசுப் என்று துஆ செய்தார்கள். அதாவது அவர்கள் மீது பத்வா செய்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே ஏற்பட்ட அந்த பஞ்சத்தை போன்று 7 ஆண்டுகள் ஏற்பட்ட அந்த பஞ்சத்தை போன்று இவர்களுக்கும் அதே மாதிரி 7 ஆண்டுகள் பஞ்சத்தை நீ வழங்குவாய கொடுப்பாயாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. பஞ்சத்தை தருவாயா. பஞ்சம் ஏற்பட்டுச்சு, மழை இல்லை. பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா தானியங்கள் விளையாது, பழங்கள் விளைகிறது இல்லை. அந்த நாட்டில் என்ன விளையுதோ அந்த விளைச்சல்லாம் கிடையாது. மனிதர்கள் சாப்பிடக்கூடிய பொருள் கிடைக்காததுக்கு பெயர் தான் பஞ்சம்னு சொல்றது. காசெல்லாம் இருக்கு நிறைய, காசை சாப்பிட முடியாது, தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. பஞ்சம். இந்த பஞ்சம் ஏற்பட்டுச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவினால. கொஞ்சம் கொஞ்சமா இருந்ததெல்லாம் சாப்பிட்டாங்க. 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, 3 வருஷம் ஆச்சு. பஞ்சம் நீங்கல. கடுமையான பஞ்சம். எந்த அளவுக்குன்னு கேட்டா அவங்களுக்கு எது கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏதாச்சும் ஒரு பிராணி செத்து போச்சு அப்படின்னு சொன்னா அந்த செத்த பிராணியை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. செத்த பிராணி சாப்பிடுவாங்க. முதல்ல செத்த பிராணி பிராணிகள் மேல உள்ள தோலை சாப்பிட்டாங்க பிச்சு. அப்புறம் அதுவும் பஞ்சமாயி போச்சு. செத்த பிராணிகள் இருந்தா அதை தோலை சாப்பிட்டாங்க. அதே மாதிரி ஒருவர் இறந்து விட்டால் மையத்தை சாப்பிட்டாங்க, பிணத்தை சாப்பிட்டாங்க. அவ்வளவு பெரிய பஞ்சம் ஏற்பட்டு போச்சு. பிராணிகளுடைய ஜீஃப், மையத்து ஜீஃப் என்று 2 வார்த்தை வருது. அது ரெண்டுக்குமே செத்த பிணம்னு அர்த்தம் தான். மனிதன் செத்தாலும் மனுஷனும் சாப்பிட்டாங்க. ஒரு மிருகம் செத்தா மிருகத்துடைய பிணத்தையும் சாப்பிட்டாங்க. அதனுடைய தோலை பிச்சு சாப்பிட்டாங்க, முடிகளை சாப்பிட்டாங்க. என்னென்ன சாப்பிடக்கூடாத பொருள்கள் இருந்துச்சோ அதை பூரா சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. அவ்வளவு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுச்சு அவருக்கு. 7 வருஷம் பஞ்சம் சொன்னா எப்படி இருக்கும்? 6 மாசம் மழை பெய்யலன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குது. தானியங்கள் வரலன்னா எவ்வளவு பெரிய சிரமமா இருக்கு நம்ம பாக்குறோம். தண்ணி கிடைக்கலன்னா 1 மாசத்துக்கு தண்ணி இல்லாம இருக்கட்டும், என்ன ஆகும்? மாறி போயிடும். 1 மாசம் இல்ல, ஒரு 10 நாள் வச்சுங்களேன். 10 நாள் வேணாம், 2 நாள் வச்சுங்க. இந்த போரெல்லாம் தண்ணி வரல, டேங்க்லயும் தண்ணி இல்ல, லாரியிலையும் தண்ணி கொண்டு வரதுல ஒருத்தன் கொண்டு வர மாட்டேங்கிறான் அப்படின்னு வச்சுங்க, என்ன ஆகும்? இங்க உள்ள சூழ்நிலையாட்டு ஒவ்வொரு வீட்லயும் அதே மாதிரி நினைச்சு பாருங்க. தண்ணி இல்லைன்னு சொன்ன, 1 நாள் இல்லைன்னு சொன்ன, 7 வருஷம் எப்படி இருக்கும்? கடைசியில அப்பவும் அவங்க அல்லாஹ் ஒத்துக்கொள்ற மாதிரி இல்ல. எல்லாரும் சேர்ந்து அபூ சுஃபியான் தான் ஊருக்கு தலைவரா இருந்தார். அப்ப அபூ ஜஹல் அழிக்கப்பட்டு விட்டார். அல்லது அபூ ஜஹல் இருக்கக்கூடிய காலத்தில் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அவங்க சொன்னாங்க, அபூ ஜஹல் இருக்கக்கூடிய காலத்தில் என்றுதான் அத வரலாற்றில் சொல்லப்படுகின்றது. அபூ சுஃபியான் அனுப்புனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களை நாங்க ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக உங்க அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தி வச்சுட்டான். நீங்க துஆ செய்யுங்க எங்களுக்கு. இந்த பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டு சிரமப்படக்கூடியவர்கள் எல்லாம் உங்க கவுமுகள் தான், உங்க ஊருக்காரவங்க தான். பாக்குறீங்க, எல்லாம் உங்க சொந்தக்காரவங்க தான் இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால உங்களுடைய கவுமுகள் அந்த சிரமம் நீக்க அவர்களுக்கு சிரமம் நீக்கப்படுவதற்கு நீங்க அல்லாஹ் தஆலா எடுத்து துஆ செய்யுங்க. துஆ செஞ்சா நாங்க ஈமான் கொள்ளுகின்றோம் அப்படின்னு சொன்னார் அவர். என்ன ஆலோ ரப்பனக்ஷிப், அத இப்படி சொன்னார். அவர் சொல்லிட்டு அவரும் தானா சொன்னார். அதுதான் மக்கள் பல பேர் சேர்ந்து சொன்னாங்க. அது ரப்பனக்ஷிப் அன்னல் அஸாப இன்னா மூமினூன் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த வேதனையை ரப்பை நீங்க நீக்கிவிடு, நாங்கள் உன்னை கொண்டு ஈமான் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவும் செய்தார்கள். உடனடியாக அந்த பஞ்சம் நீக்கப்பட்டது. மழை பெய்தது, பயிர்கள் விளைந்தன, பழங்கள் விளைந்தன, அவர்கள் செழிப்பாக ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. உடனே அந்த நேரத்துல தான் அந்த இடத்துல தான் அல்லாஹ் தஆலா இதை சொல்லுகின்றான். வைதா அதக்னன் நாஸ ரஹமத்தன் மின் பாதி மர்ராஅ மஸ்ஸதும், அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பின்னால், அதாவது பஞ்சத்திற்கு பின்னால் ரஹமத்தை, செழிப்பான ஒரு நிலையை மனிதர்களுக்கு நாம் சுவைக்க செய்த பொழுது இதா லஹும் மக்ருன், அப்பொழுது அவர்களுக்கு சூழ்ச்சி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நிராகரிப்பு ஏற்பட்டு விட்டது என்பதாக பொருள். இந்த இடத்துல சூழ்ச்சி என்று ஏன் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு வேறு ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க. இப்படி ஏற்பட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் காரணமாக இந்த மழை ஏற்பட்டது, பஞ்சம் நீங்கியது அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளாம பரிகாசமாக சொன்னாங்க. இதெல்லாம் சர்வ சாதாரணம் தாங்க, மனிதர்களுக்கு ஏற்படுறதுதான். காலத்தால சில நேரங்கள்ல பஞ்சம் ஏற்படும், சில நேரங்கள்ல நல்ல எல்லை ஏற்படும், அதெல்லாம் சகஜமான விஷயம் அப்படின்னு சொல்லி பரிகாசமாக சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போ அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. சரி,
மக்ருன் அவர்களுக்கு ஒரு மக்ரு சூழ்ச்சி ஏற்பட்டு விட்டது ஆயாத்தினா நம்முடைய ஆயத்துகளிலே அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல மக்ரு அப்படிங்கிறதுக்கு பரிகாசம் என்றே அர்த்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லது பொய்ப்பிக்கக்கூடிய தன்மை, நம்முடைய ஆயத்துகளை பொய்யாக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பரிகாசம் செய்வதாக அர்த்தமாகுது. இது ஆயத்தை பரிகாசம் செய்வது என்பது எப்படி அப்படின்னு கேட்டா, ரசூலை பரிகாசம் செய்தால் அல்லாஹை பரிகாசம் செய்வதை போல, ரசூலை பொய்யாக்கினால் அல்லாஹை பொய்யாக்குவதை போன்றுதான். நான் அல்லாஹ்வெல்லாம் பொய்யாக்கல, ரசூலை மட்டும் தான் பொய்யாக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்க, அது தப்பு. ரசூல்லா பொய்யாக்குறது அல்லாஹ் பொய்யாக்குறது. ஒருத்தர் சொல்றாரு நான் ரசூலுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு அர்த்தம். ஒருத்தர் எப்படி சொல்றாரு நான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன், ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் ரசூலுக்கும் கட்டுப்படாதவர் தான். ஏன்னா அல்லாஹ் ரசூலும் அல்லாஹ் சொன்னதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இஷ்டத்திற்கு ஒரு வார்த்தையை கூட சொன்னது கிடையாது. அதனால ரெண்டு பேர்ல யாரை மறுத்தாலும் சரி இன்னொருவரை மறுத்ததாக அதுக்கு அர்த்தமாயிடும். சரி, அல்லாஹ்வை மறுத்தார், அல்லாஹ்வை பொய்ப்பித்தார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை பொய்யாக்குகிறார் அப்படிங்கிற அர்த்தம் தான். அதனால அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல மூன்றாவது கட்டமாக எது வருகின்றதோ அதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுது. இதா லஹும் மக்ருன் ஃபி ஆயாத்தினா, நம்முடைய ஆயத்துகளிலே, நம்முடைய திருவசனங்களிலே அவர்கள் பொய்யை உண்டாக்கி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு. இப்ப இவர்கள் மக்ர் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பொய்யாக்குனாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான்னு கேட்டா, குலில்லாஹ், நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், அல்லாஹு அஸ்ரா மக்ரா, அல்லாஹ் தஆலா நீங்க எப்படி அல்லாஹ்வை ஏமாத்துறீங்களோ அதை விட அல்லாஹ் தஆலா உங்களை ஏமாத்துறது ரொம்ப கெட்டிக்கார், ரொம்ப தீவிரமான. இந்த இடத்துல மக்ர் அப்படிங்கிறது தண்டனை. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தண்டனை கொடுப்பதில் மிக தீவிரமாக இருப்பான். ஏன்னா குர்ஆனுடைய ஆயத்துகள்ல ஒரு வார்த்தைக்கு ஒரே மாதிரி அர்த்தம் எல்லா இடத்துலயும் வராது. ஒவ்வொரு இடத்துல இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் வரும். முன்னாலே பல தடவை சொல்லியிருக்க. முதல்ல இங்க மக்ருன் ஃபி ஆயாத்தினா அப்படிங்கிறது மக்ரு, அந்த மக்களுக்கு தகுதி பொய்ப்படுத்துதுன்னு அர்த்தம். அஸ்ரா மக்கரா அப்படின்னு சொன்னா அஸ்ரா உகூபத்தன், மக்ருக்கு உகூபத்தன் அதாபன் என்ற அர்த்தம். இங்கே அல்லாஹ் தஆலா நீங்க எப்படி பொய்ப்படுத்துகின்றீர்களோ அதை விட வேகம், எவ்வளவு வேகமாக பொய்ப்படுத்துகிறாங்க பாருங்க. 7 வருஷமா பஞ்சம், துஆ செய்ய சொன்னாங்க, துஆ செய்தார்கள், அவங்களும் சொன்னாங்க நாங்க மூமின்கள் ஆகிறோம், ஈமான் கொள்றோம் சொன்னாங்க. பஞ்சம் நீங்கிச்சு, உடனடியாக ரொம்ப சீக்கிரமாக மறுத்துட்டாங்க, உடனடியா மறுத்துட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் நீங்க எவ்வளவு சீக்கிரமா மறுத்தீங்களோ அதை விட நான் அதிகமா வேதனை செய்தல் ரொம்ப தீவிரமானவன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, ஏன் அவ்வளவு தீவிரமா வேதனையை கொண்டு வரல அல்லாஹ் தஆலா என்று சொன்னா முதல்ல உள்ள ஆயத்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வலவுலா சபகத்து கலிமத்துன் சபகத்து மிர் ரப்பிக, உம்முடைய ரப்பிடத்திலிருந்து ஒரு கலிமா, ஒரு காலம், ஒரு தவணையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கான். அந்த தவணை வரைக்கும் அவர்களை விட்டு பிடிப்பான். சரி, அந்த தவணை எப்போ வந்துச்சு இவங்களுக்கு அப்படின்னு கேட்டா பத்ர் போர்ல வந்துச்சு. பத்ரு போர் என்ற பெயரிலே, பத்ருடைய என்ற இடத்திலே போர் என்ற பெயரிலே அந்த தண்டனை அவர்களுக்கு வந்து விட்டது. இப்ப மறுத்தாங்க. அதுக்கு பின்னால் சில மாதங்கள், சில வருஷங்கள் தான் இருந்த, சில மாதங்கள் தான் இருந்தாங்க. பிறகு மதீனாவுக்கு போனாங்க. ஹிஜ்ரி 2வது வருஷமே அவங்க போன 2வது ஆண்டிலேயே ரமலான் மாதத்துல அந்த போர் நடந்தது. பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அதிலே அழிக்கப்பட்டு விட்டார்கள். அந்த பஞ்சம் வந்தும் கூட அவர்கள் படிப்பினை பெறவில்லை. ஆனா அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா இந்த பத்ரின் மூலமாக ஒரு பெரிய படிப்பினையை அவர்களுக்கு ஏற்படுத்தினார். சரி, ஏற்படுத்தி அப்பவும் திருந்தாங்களா கேட்டா அப்பவும் திருந்தல. அதற்கு பின்னாலும் பல ஆண்டுகள் ஆச்சு. கடைசியாக மக்கா வெற்றியின் போதுதான் பெரும்பாலான மனிதர்கள் திருந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது, பெரும்பாலான மனிதர்கள். அதுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா அந்த நிலையை உண்டாக்கி எல்லா மனிதர்களும் ஈமானுக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் தஆலா உருவாக்கினார். சரி, இதுல இன்னொரு கருத்தையும் அவர்கள் சொன்னார்கள். பஞ்சம் நீங்கிச்சு, செழிப்பான் நிலை வந்துச்சு. அப்ப என்ன சொன்னாங்கன்னு கேட்டா மழை பெஞ்சு, மழை பெஞ்சவன சொன்னாங்க இது நீங்க சொன்னதுனால மழை வரல, வானத்துல இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல வந்துச்சு அதனால மழை வந்துச்சு அப்படின்னாங்க. அதாவது ஜோசியம் சொன்னாங்க. பொதுவாகவே மழை வர்றதுக்கு இப்போ இந்த காலத்துல எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க பல பேர், அதாவது ஈமான் இல்லாதவர்கள். இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல வந்தா அது மழை பெய்யும், இந்த இடத்துல இருந்தா மழை பெய்யாது, இந்த இடத்துல இருந்தா சூறாவளி வரும், இந்த இடத்துல இருந்தா சூறாவளி மழையும் சேர்ந்து வரும், அப்படி எல்லாம் சொல்லி பல விதமான ஜோசியங்கள் ஆரூடங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது மாதிரி அந்த காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்துல அங்க தங்கி இருந்தாங்க. ஹுதைபியாவில இரவுல தங்கி இருந்து காலையில் எழுந்த உடனே இரவுல மழை பெஞ்சு,
மழை பெய்த உடனே காலையில எழுந்த உடனே சுபுகுக்கு பின்னால், சுபுகு தொழுத பின்னால சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாச்சும் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க, இன்று இரவு உங்களுடைய ரப்பு என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. யார் சொல்ல? தெரியாது எங்களுக்கு, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும் அப்படின்னு. இன்று இரவு மழை பெய்தது, யார் இந்த மழை இந்த நட்சத்திரத்தின் காரணமாக கதா வக்கதா, இந்த நட்சத்திரத்தினுடைய காரணமாக இந்த மழை பெய்தது என்பதாக எவராவது சொன்னால், நம்பினால் அவர் என்னை நிராகரிக்கின்றார், நட்சத்திரத்தை நம்புகின்றார். எவரேனும் இந்த மழை பெய்தது ரப்புடைய அருளின் காரணமாக, அவனுடைய நாட்டத்தின் காரணமாக பெய்தது என்று ஒருவர் சொன்னால் அவர் என்னை உண்மைப்படுத்துகின்றார், நட்சத்திரத்தை நிராகரிக்கின்றார் என்று அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோமினாக இருக்கக்கூடியவர் அல்லாஹ்வை தான் நம்ப வேண்டும். மழை பெய்வதோ அல்லது பஞ்சம் ஏற்படுவதோ, மழை பெய்யாமல் இருப்பதோ அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடியது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்ன நிலைகளின் காரணமாக, இந்த கால மாற்றத்தின் காரணமாக மழை பெய்தது, புயல் அடிக்கின்றது அல்லது காற்று வீசுகின்றது, ஏதாவது ஒன்றை சொன்னால் அவர் அல்லாஹை நிராகரித்தவராக ஆகிவிடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால இந்த இடத்துல அவர்கள் இப்படி சொன்னார்கள், இது ஒரு நட்சத்திரத்தின் காரணமாக இந்த மழை ஏற்பட்டு இப்பொழுது எங்களுக்கு செழிப்பான நிலை ஏற்பட்டு இருக்கிறது, நீங்க செஞ்ச துஆவினால அல்ல, அதனால நாங்க ஈமான் கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா குலில்லாஹு அஸ்ரா மக்ரா என்று சொன்னான். அதாவது அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுப்பதிலே மிக விரைவானவனாக இருக்கின்றான். உங்களுக்கு அந்த தண்டனை வந்து சேரும். இன்ன ருசுலனா யக்துபூன மா தம்குரூன், நீங்கள் எதை சொல்லுகின்றீர்களோ, எதை பேசிக் கொண்டிருக்கின்றீர்களோ, எதை செயல்படுத்துகின்றீர்களோ அதையெல்லாம் நான் தெரிந்திருக்கின்றேன் என்பது மட்டுமல்ல, அது வெறுமனே நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறைவாக இருக்கின்றேன், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா எல்லா விஷயங்களும் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. என்னுடைய தூதர்கள் என்று சொன்னால் மலக்குகள், மலக்குகளுக்கு பெயரும் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் தூதர்கள் என்றுதான் சொல்லுகின்றான், பல இடங்களில் சொல்றான். ஏன்னு கேட்டா அல்லாஹ் தஆலாவில் அனுப்பப்படக்கூடிய அவர்கள் மனிதர்களிடத்திலே இவர்கள் செய்யக்கூடிய செய்திகளை எல்லாம், விஷயங்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் தூதர்கள் என்று பெயர் உண்டு. அதை சொல்லுங்க, இன்ன ருசுலனா, நம்முடைய தூதர்கள், அதாவது மலக்குகள், பாதுகாப்புக்குரிய அந்த மலக்குகள், யக்துபூன மா தம்குரூன், நீங்கள் எதை பொய்யாக்குகின்றீர்களோ, எதை சூழ்ச்சியாக ஆக்குகின்றீர்களோ, சூழ்ச்சி செய்கின்றீர்களோ அதையெல்லாம் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அதை உங்களுக்கு நீங்கள் எண்ணத்தில் வரும்போது நான் காட்டுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நேரடியாக காட்டப்படும், நீங்க எதையுமே விடப்பட்டிருக்காது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்றார், மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா என்று காபிர்கள் சொல்லுவார்கள். இது என்ன? இது ஏடுகள் கொடுக்கப்படும், கையிலே கொடுக்கப்படும். அவர்களுக்கு விஷயத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாக ஆகி அவன் சொல்றான், மாலிஹாதல் கிதாப், என்ன கிதாப் இது, என்ன புஸ்தகம் இது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன், சின்ன பாவம் பெரிய பாவம், சின்ன விஷயம் பெரிய விஷயம், எதையுமே விடலையே, எல்லாத்தையும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டு. அது மாதிரி இன்ன ருசுலனா யக்துபூன மா தம்குரூன், நீங்கள் எதை பொய்ப்படுத்துகின்றீர்களோ, எதை சூழ்ச்சி செய்கின்றீர்களோ அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்திலே, அதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதர்களின் மூலமாக, பாதுகாப்பு மலக்குகளின் மூலமாக அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, நீங்கள் இந்த நல்லது நடந்த பின்னாலும் ஈமான் கொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய தீய தண்டனைக்குரிய விஷயம் என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அடுத்து அல்லாஹ் தஆலா இதே மாதிரி அவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை தருகின்றான், எப்படியெல்லாம் அவர்களை உலகத்திலே வாழச் செய்கின்றான் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்லுகின்றான். ஹுவல்லதி, அவன்தான், யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர், கரையிலும் கடலிலும் உங்களை அவன் சுமந்து செல்லுகின்றான். அதாவது பயணம் செய்ய செல்லுகின்றான். நீங்கள் பயணம் செல்லுவது கடல்லையா இருந்தாலும் சரி, தரையிலையா இருந்தாலும் சரி, யார் கொண்டு போறான் அந்த பயணத்துல? அல்லாஹ் தான் கொண்டு போறான். அல்லாஹ் தான் கொண்டு போறான். ஹுவல்லதி யுஸய்யிருக்கும், அவன் தான் உங்களை நடத்தாட்டுகின்றான், உங்களை சுமந்து செல்லுகின்றான் அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது. யஹ்மிலுக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர், கரையிலும் கடலிலும். நம்ம ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், டூ வீலர்ல போறோம், சைக்கிள்ல போறோம், எதுல போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, யார் நம்மளை நடத்தாட்டி கொண்டு போவது? அவன் தான் கொண்டு போகின்றான், அல்லாஹ் தான் கொண்டு போவான். நம்ம எனக்கு பைக்கெல்லாம் ஓட்ட தெரியும், அதனால நான் போறேன் அப்படின்னு வெளித்தோற்றத்துல சொல்லலாம். ஆனா கொண்டு போறது யார்?
அல்லாஹ் தான். இந்த நம்பிக்கை இருக்கணும் ஒவ்வொரு மூமினான மனிதருக்கும். அதே மாதிரி கார்ல போறோம், அந்தாதான் கொண்டு போறோம். அதனாலதான் அந்த துஆவை எல்லாம் ஓத சொல்லி இருக்கின்றார்கள். சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா, எங்களுக்கு இதை வசப்படுத்தி கொடுத்த ஒருவன் மகா தூயவன். வசப்படுத்தி கொடுத்தான். அது போறதுக்கு 4 வீல், கால் மாதிரி நமக்கு 2 கால் மாதிரி இருக்கு, 4 வீல் வச்சுக்கிட்டு அது போறோம். எப்படி போகுது? பெரிய ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். அதே மாதிரி வானத்துல பிளைட் பறக்குது, விமானம் பறக்குது. எப்படி பறக்குது தெரியாது, எப்படி பறக்குதுன்னு தெரியாது. பைலட் ஓட்டுறாரு, அதுல பெட்ரோல் இருக்குது, அதுல திசை காட்டி இருக்கு, கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறோம், அதெல்லாம் பார்த்து போறாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு பேருக்கு, இதெல்லாம் சபபுகள். இதெல்லாம் யார் அதை இயக்குவது? யார்? அல்லாஹ்தால. வானத்தில் பறக்கக்கூடிய அந்த பறவை மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான், பறவைகள் பறக்கின்றன. பறவை எப்படி பறக்குது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ரெக்கை இருக்குது பறக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரெக்கை இருக்குது பறக்குது அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ் சொல்றான் மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான், வானத்திலே பறக்கக்கூடிய அந்த பறவைகளை அல்லாஹுதான் அதை நிறுத்தி வைத்திருக்கின்றான். அங்கே அல்லாஹ் தான் நிறுத்தி வச்சிருக்கிறான். பறக்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹாலா தான் தருகின்றான் அப்படி சொல்ல. இன்னொரு இடத்துல சவாஃப் அப்படின்னு வரும், அது அணிவகுத்து பறக்கின்றது. அணிவகுத்து பாருங்க, கொக்கு பறக்குது, புறா பறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாம் கொக்கு பறக்கும் போது பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான கொக்குகள் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படி என்ன அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, அது எவ்வளவு அழகா இருக்கும். இந்த ஏரிகள் குளங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நகரங்கள்ல வர்றது ரொம்ப கம்மி. அந்த மாதிரி கொக்கு கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே அழகா பறக்குது, ஒரே மாதிரி பறந்துகிட்டு போகும். முதல்ல ஒரு கொக்கு போகும், அவர் தான் பைலட்டு அந்த கொக்கு. பின்னால ஒரு 2-3 போகும், அதுக்கு பின்னால் 4-5 போகும். அப்புறம் அப்படி அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்புறம் கடைசியில ஒரு 2 பின்னால ஒரு கொக்கு. இவங்க கேப்டன்ஸ், இவங்க எல்லாம் முன்னால உள்ளவங்கள பாத்துக்கிட்டு போறாங்க. இவங்க அங்க ஏதாச்சும் தப்பு நடக்குதா எப்படி அந்த கொக்கு பறக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் எழுதப்படுகின்றது. எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய அறிவியல் காரணங்கள் சொல்றாங்க. அது சும்மா பறக்குது, இப்படி பறக்குது அப்படி பறக்குது அப்படின்னு சொன்னா முதல்ல 1 போகுது, பின்னால் 2 போகுது, அப்புறம் வரிசையா நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னா ஏதோ சந்தர்ப்ப வசத்துல அமைஞ்சது அல்லது திட்டம் போட்டு அப்படித்தான் பறக்குது. யார் பறக்க வைக்கிறா? மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான், ரஹ்மானை தவிர வேற யாரும் அதை தடுத்து நிறுத்தவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அதனால கரையில போனாலும் சரி, கடல்ல போனாலும் சரி, வானத்துல போனாலும் சரி, அல்லாஹ் தான். ஹுவல்லதி யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர், கரையிலும் கடலிலும் அவன்தான் உங்களை கொண்டு செல்லுகின்றான், அழைத்து செல்லுகின்றான், நடத்தாட்டி செல்லுகின்றான். வேற யாரும் கிடையாது. அதாவது தரையிலே அப்படின்னு சொன்னா தரையில் செல்லக்கூடிய வாகனங்களிலே, கடலிலே அப்படின்னு சொன்னா கப்பல்ல அப்படின்னு அர்த்தம். கப்பல், போட்டு, அது இது எத்தனை இருக்குது. கப்பல் உள்ள போனாலும் சரி, மேல போனாலும் சரி, கடல் மேல தண்ணி மேல போனாலும் சரி, தண்ணிக்குள்ள போனாலும் சரி. தண்ணிக்குள்ள போற நீர்மூழ்கி கப்பல் இருக்கா இல்லையா? அது உள்ள போகுதா இல்லையா? அது சரி. நீர்மூழ்கி கப்பல் எப்படி உள்ள போகுது, வெளியே வருது, மேலே வருது, கீழே போகுது. நீர்மூழ்கி கப்பல் தண்ணிக்கு மேல வருது, அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா அவன் அந்த சுவிட்சை போட்ட உடனே தண்ணிக்கு கீழே போயிடுது. மேல எப்படி போகுது அப்படின்னா அதுல ஒரு பெரிய டேங்க் ஒண்ணு வச்சிருக்கான். அந்த தண்ணி நிறைய, அந்த டேங்க் நிறைய தண்ணி இருக்கும். அந்த டேங்க் நிறைய முதல்ல காலியா இருக்கும். காலியா இருக்கும் போது மேல மிதந்துகிட்டே இருக்கும். பட்டனை தட்டின உடனே அது ஒரு பைப்பு வழியாக அதுக்குள்ள தண்ணி, அது கடல் தண்ணி அதுக்குள்ள விடுறான். தண்ணி அந்த டேங்க் ஃபுல்லா நிரம்பின உடனே ஆட்டோமேட்டிக்கா நிரம்ப கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிடும், கீழே வரைக்கும் போயிடும். எவ்வளவு ஆழம் போகணுமோ அவ்வளவு தண்ணி நிரப்பும். அவ்வளவு தண்ணி நிரப்பின உடனே அந்த தண்ணியை அதுல இருந்து வெளியே எடுத்து காலி பண்ணிட்டோம்னா மேல வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அதான் நீர்மூழ்கி கப்பலுடைய மெத்தட், அதாவது அதனுடைய முறை. இப்ப மேல வரக்கூடியது, உள்ள போகக்கூடிய முறை. சரி, இப்படியெல்லாம் அல்லாஹ் யார் செய்கின்றது? அல்லாஹ் தஆலா தான் செய்கின்றது. ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி, நீங்கள் கப்பல்களிலே இருக்கும் பொழுது, கப்பல்களே கரையிலும் கடலிலும் என்று சொல்லிவிட்டு கடல்ல பயணம் செய்ய வைக்கின்ற ஒரு முறையை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி, கப்பல்களிலே நீங்கள் இருக்கும் பொழுது, வஜரைன பிஹிம், நீங்கள் இருக்கும் பொழுது என்று சொல்லிவிட்டு அப்புறம் அல்லாஹ் தஆலா அவர்களை என்று மாற்றி சொல்லுகின்றான். இது அல்லாஹ் தஆலாவுடைய பழக்கம். நீங்கன்னு சொல்லிட்டே வரும், அப்ப அவர்கள் சொல்லுவாங்க. அந்த நீங்கள் சொன்னா தான் அவர்கள் திருப்பி சொல்றது. இதற்கு பேர் இல்திஃபாத். அதாவது செகண்ட் பர்சன்ல இருந்து தேர்ட் பர்சனுக்கு வருது. ஃபர்ஸ்ட் பர்சன், தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இருக்கு இல்லையா? அது மாதிரி தேர்ட் பர்சனுக்கு வருது. செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு அல்லாஹ் தஆலா வந்திருக்கிறான். ஜரைன பிஹிம், அவர்களை அந்த கப்பல் சுமந்து செல்லும் பொழுது. ஜரைனா அது நடந்து செல்லுது, ஜரைனா நடந்து செல்லுதுன்னா அது கப்பல் போகுது அப்படின்னு அர்த்தம். ஜரைன பிஹிம் எப்படி போகுது? அந்த காலத்தில் உள்ள விளக்கத்தை அல்லாஹ் தஆலா பிரீஹின் தய்யிபத்தின், அழகான காற்றின் மூலமாக, மிருதுவான நளினமான காற்றின் மூலமாக அப்படின்னு சொன்னா
காற்றின் மூலமாக அந்த கப்பல் போகுது. இப்போ சாதனங்களின் மூலமாக, பெட்ரோலின் மூலமாக அல்லது வேறு விதமான மின்சாரத்தின் மூலமாக கப்பலை செலுத்தக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. அப்பெல்லாம் என்ன இருக்கு? காற்றின் மூலமாக. அந்த காற்று எப்படி அடிக்க வேணும், எப்படி இருந்தா எந்த திசை, இவர் நோக்கத்துக்கு காற்று அடிக்காது, காற்றை இவருடைய நோக்கத்துக்கு திருப்பி கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் பாய்மர கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல இருக்கும், அதை எப்படி திருப்புறமோ, இந்த பாராசூட்ல இறங்கும் போது பாத்திருக்கீங்களா? பாராசூட்ல இறங்கும் பொழுது எப்படி மேல இருந்து கீழே வர்றாங்க அப்படின்னு கேட்டா, அவன் கீழே இருக்கக்கூடிய அந்த கைத்தை பிடிச்சிருக்கா பாருங்க, நிறைய அந்த பாராசூட்ல மேல இருந்து கயிறுகள் தொங்கும் இல்லையா? அந்த கயிற்றை ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கைத்தை இப்படி இழுத்தான்னு வச்சுங்க, அந்த பாராசூட் மேல இருக்கிறது இப்படி வளையும். இப்படி வளையும் பொழுது அந்த பாராசூட் இது திரும்புதல் கொஞ்சம் இந்த பக்கம் வரும். இந்த கயிறு பிடிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பும். அப்ப காற்று அடித்து அந்த பக்கம் போகும். இந்த பாராசூட்டின் மூலமாக காற்று உள் வாங்கி இந்த மனிதனை அங்க வரும். அந்த சூழ்ச்சி தெரியணும் முதல்ல. இல்லைன்னு சொன்னா பாராசூட்ல இறங்க முடியாது, ஏற முடியாது, அதுல இறங்குறது முடியாது. இப்ப அந்த இதை கழுத்தை இழுத்து இழுத்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த கைத்தை இழுக்கிறது, அந்த கைத்தை இழுக்கிறது, அந்த கைத்தை இழுக்கிறது விழும்பொழுது, இப்ப உதாரணமா இந்த இடத்துல இறங்கணும் வச்சுங்க, இந்த மாடி மேல இறங்குறான்னு வச்சுங்க, அவன் எப்படி இறங்குவான்? அங்க விழும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து டவுட்டன் கிட்ட இருக்கு, இல்லாட்டி அதுக்கு அந்த பக்கம் இருக்கும், பெரியமேட்டு கிட்ட இருக்கும் அவன் இறங்குற இடம். நேரா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கைத்தை இழுக்கிறது மூலமாக அப்படியே இந்த கட்டடத்து மேல இறங்கக்கூடிய ஒரு வசதி. அதான் அவன் அந்த கயிறு தான் அவனுக்கு ஸ்டீரிங். அந்த ஸ்டீரிங் மூலமாக இங்க கொண்டு வந்து இறக்கிடுவான். இது போல அல்லாஹ்தாலா அந்த காற்றை அமைத்து தந்திருக்கின்றான். அந்த காற்றை அந்த பாய் கட்டியிருக்காங்கல்ல, அந்த பாய் மூலமாக அந்த காற்றை திருப்பி விட்டு இவர்கள் எந்த வழியில எந்த திசையில செல்ல வேண்டுமோ அந்த திசைக்கு திருப்பி கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலை கப்பலின் மூலமாக அல்லாஹ்தாலா ஏற்படுத்தி தருகின்றான். அதான் ஜரைன பிஹிம் பிரிஹன் தய்யிபா, நல்ல காற்று, இனிமையான காற்று, மெல்லினமான காற்று. ரொம்ப வேகமா வச்சு கொஞ்சமா அடிச்சுனான்னு சொன்னாலும் அதுவும் கப்பல் போறது கஷ்டம், ரொம்ப மெதுவா போகும். ரொம்ப வேகமா இருந்தாலும் கவுந்து போயிடும். நடுநிலையான காற்று. இந்த கப்பல்கள் செல்லுவதற்கு எந்த அளவுக்கு காற்று தேவையோ அந்த காற்றுக்கு பெயர் ரீஹ தய்யிபா என்று அல்லாஹ்தாலா இங்கே சொல்லுங்க. இனிமையான, மிருதுவான, அழகான காற்று. அந்த காற்றை கொண்டு அவர்களை அந்த கப்பல் சுமந்து செல்லுகின்றன. அதன் மூலமாக அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆஹா, என்ன அழகான பயணம் அப்படின்னு சொல்லிட்டு போற மகிழ்ச்சி அடைகிறார்கள். திடீர்னு ஒரு பெரிய காத்து சூறாவளி வந்துருச்சு. போகும்போது அந்த கப்பல்களுக்கு வந்தது ரீஹன் ஆசிஃபுன், கடுமையான ஒரு காற்று, புயல், சூறாவளி வந்துச்சு. காத்து மட்டுமல்ல, காத்து வேகமா அடிச்சிடாவே அலை வரும் கடல்ல இருந்து. அந்த கப்பலுடைய எல்லா பக்கத்திலிருந்து அலைகள் மோதியது. அலை அவர்களிடத்திலே வந்தது. மின்குல்லி மக்கான், எல்லா பகுதிகளிலிருந்தும் அலை வந்தது. அலை வந்த உடனே கப்பல் கவிழ்ந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. என்னாச்சு? இப்ப இந்த மனிதர்கள், கப்பலுக்குள்ள இருக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? இப்ப நமக்கும் படிப்பினதான் பொதுவாக அல்லாஹ்தாலா சொன்னாலும் கூட அவர்கள் கப்பல்ல போனாங்க, இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற நிலைகள்லாம் இருக்குது. அவங்க கப்பல்ல யார் யார் போய் மாட்டிக்கிட்டாங்களோ, இந்த மாதிரி புயல் சூறாவளியில மாட்டிக்கிட்டாங்க, அவங்க எல்லாம் இப்படித்தான் கேட்டாங்க, இப்படித்தான் இருந்தாங்க. அவர்கள் சூழப்பட்டு விடுவார்கள் அப்படின்னு சொன்னா அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்று அவர்கள் நம்பினார்கள். உறுதி கொண்டார்கள். முடிஞ்சு போச்சு, நம்ம கதை இதோட முடிஞ்சு போச்சு, அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். அப்படி நம்ம அழிக்கப்பட்டு விடுவோம், கடல்ல மூழ்கிடுவோம், செத்து போவோம் அப்படின்னு முடிவு வந்த உடனே கப்பல்ல இருந்தவன் பூரா காஃபிர், எல்லாமே அல்லாஹ் மறுக்கிறவன். ஆனா இப்ப என்னாச்சுன்னு கேட்டா, தாவுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ் கூப்பிட்டாங்க. இப்போ தாவுல்லாஹ், அல்லாஹ்வை அழைத்தார்கள், முஹ்லிஸீன, கலப்பற்றவர்களாக, லஹுத்தீன், மார்க்கத்தை அவனுக்கே கலப்பற்றவர்களாக ஆக்கி வைத்து அவரை அழைத்தார்கள். அதாவது இந்த மார்க்கம் என்பது ஒன்னே ஒண்ணுதான், அது அவனுக்குரியதான், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், அது தீனுல் இஸ்லாம் தான், வேற மார்க்கமே கிடையாது என்ற எண்ணத்திலே அல்லாஹ்வை மட்டும் மிக உருக்கமாக. அப்ப அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அந்த மனிதனுடைய மனம்? அல்லாஹ் தான், வேற யாரும் கிடையாது, வேற யாரும் காப்பாற்ற முடியாது என்ற எண்ணத்திலே. இது அரபுக்காரர்களுக்கு, அந்த அரபு நாட்டுக்காரர்களுக்கு சொல்லும் பொழுது, அரபு நாட்டுக்காரர் அல்லாஹ்வை நம்பி இருந்தாங்க. பல இடங்கள் முன்னால சொல்லி இருக்கிறோம். வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுவாங்க, பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுவாங்க, உன்னை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. பின்னையாப்பா இந்த தெய்வங்களை வணங்குறேன்னா அதுதான் சிபாரிசு எங்களுக்கு அப்படிம்பாங்க. முன்னால சொன்ன மாதிரி அப்படி சொல்லுவாங்க.
அதனால அல்லாஹ் நம்பி இருந்தாங்க. அதனால அல்லாஹை கூப்பிடுவார்கள், தாவுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன், இந்த மார்க்கத்தை அவனுக்கென்றே ஆக்கியவர்களாக, சுத்தமானவர்களாக, ரொம்ப கெஞ்சுதலாக அல்லாஹ் தஆலாவை அழைப்பார்கள் அவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். பொதுவாக ஆபத்து ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை கூப்பிடக்கூடிய பழக்கம் உலகத்தில் எல்லா மனிதர்களும் இயற்கையாக அல்லாஹ் தஆலா அமைச்சு வச்சிருக்கிறான். ரஷ்யாவில் ஆரம்ப காலத்தில் எல்லாம் இந்த நாஸ்திகர்கள்லாம் இருந்த நேரத்தில், அதாவது கம்யூனிஸ்டுகளா இருந்த நேரத்தில், அல்லாஹ் இல்லை, கடவுளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். கடவுள்ங்கிறதெல்லாம் பொய்யான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பற்றி உள்ள நம்பிக்கைகளை எல்லாம் மனிதர்களுக்கு இழக்க செய்தான். அப்ப அந்த இதுல ரொம்ப தீவிரமாக இருந்த ஒரு பெரிய அதிகாரி, தீவிரமா கடவுள் கிடையாது அப்படிங்கறது ரொம்ப தீவிரமா இருந்தது. மறந்தும் கூட கடவுள்னு சொல்லவே மாட்டாங்க. பல பேர் சொல்லுவாங்க, ஆனா அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க, கடவுள்னு யாரான்னு சொன்னா அவங்க தண்டனை உண்டு அப்படியெல்லாம் சொல்ல இருந்த நேரம் காலம். அப்போ மிகப்பெரிய அதிகாரி நடந்த சம்பவம் இது. அவன் என்ன பண்ணா, வீட்டுல மாடியில் 2வது மாடியிலோ 3வது மாடியிலோ நின்றுகிட்டு இருந்தான். திடீர்னு கால் இடறி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தபோது மை காட் அப்படின்ட்டு கீழே விழுந்தானா. அவனை போய் தூக்கி பார்த்தா அடிக்கடி பட்டுருச்சு. அவனுக்கு ரொம்ப கடுமையான ஜலுமெல்லாம் முறிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு கேட்டாங்களாம், ஏன்பா நீ அல்லாவே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் யாருன்னு சொல்றாது, அது காடுன்னு சொன்னா நீ அடிச்சுக்கிட்டு இருந்த, அவனுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருந்த, நீ விழுகும் போது காடுன்னு சொன்ன, எனக்கு பழக்க தோஷம் அப்படின்னு. நானும் பழக்க தோஷம் சொன்னா மனிதனுடைய பழக்கம். மனிதனுக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது அல்லாஹ்வை கூப்பிடுவான் கண்டிப்பா, எந்த மனிதனா இருந்தாலும் சரி. சிலைகளை வணங்கக்கூடிய இந்த மனிதர்களும் கூட ஆபத்துகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் தான் தெய்வத்தை கூட மாட்டான். விநாயகரே அப்படின்னு கத்த மாட்டான், லட்சுமியே அப்படின்னு கத்த மாட்டான், கடவுளேன்னு தான் சொல்லுவான், வேற ஒன்னும் சொல்ல மாட்டான். தெய்வமேன்னு சொல்லுவான், கடவுளேன்னு சொல்லுவான், யாரையும் சொல்ல மாட்டான். அதே மாதிரி கிறிஸ்தவர்களை பாருங்க, அவங்களும் கடவுளேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இயேசுவே அப்படின்னு சொல்றது ரொம்ப கம்மி. ரொம்ப யாராவது ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. முல்லா நசீருதீன் கடல்ல போயிட்டு இருந்தார், இந்த மாதிரி கப்பல்ல. அவர் பெஞ்சாதி கூட ஒரு இந்த மாதிரி சூறாவளி வந்துருச்சு, கப்பல் ஆடுது, ரொம்ப ஆட்டமும். மக்கள்லாம் ரொம்ப பதறி போய் அல்லாஹ் அல்லாஹ்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்து தஸ்பீஹ் ஓதிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தாராம். அப்ப அவருடைய மனைவி என்னங்க கப்பல் கவிர்ற மாதிரி இருக்குது, இவ்வளவு பெரிய இதெல்லாம் நடக்குது, நீங்க பாட்டுக்கு இங்க ஒரு மூலையில உட்காந்துருக்கீங்க, எல்லாரும் இப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு தனியா உட்காந்துக்கிட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்களா, அப்படி ஓதிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மனைவி சொன்னாங்க. இவர் உடனே என்ன பண்ணாரு, கத்தி தூக்கி அப்படின்னு குத்த போனாராம் மனைவி. குத்த போன சிரிச்சாங்க அந்த பொம்பளை. மனைவி சிரிச்சாங்களா, ஏன்னா நான் குத்த போறேன், நீ என்ன சிரிக்கிற அப்படின்னு. நீங்க குத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும், நான் உங்க பஞ்சாயத்து இல்லாதனால குத்த மாட்டீங்க. நான் உன்னை குத்த மாட்டேன்னு தெரியுதுல்ல, ஏன்னு கேட்டா நீங்க நான் உன்னுடைய கணவன், உன் மேல ரொம்ப இரக்கம் உள்ளவன், ரொம்ப பாசம் உள்ளவன், அதனால குத்த மாட்டேன்னு சொல்ற நீ இல்லையா. இதே மாதிரிதான் அல்லாஹ் இங்க கவிழ்க்கவே மாட்டான் கப்பலை. ஏன்னா என் மேல ரொம்ப பாசம் உள்ளவன், அடியாருக்கு மேல ரொம்ப பாசம் உள்ள, அதனால அல்லாஹ் கப்பலை கவிழ்க்க மாட்டான், எனக்கு நல்லா தெரியும், அதனால உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னாரு. சொன்ன உடனே அந்த புயல் விலகச்சு, கப்பல் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரலாற்றுல எழுதுறாங்க. உண்மையா அல்லாஹ்வை நம்பும் பொழுது அல்லாஹ் தஆலா காப்பாத்திடுறான். ஆனா காப்பாத்திட்டா இவனுக்கு சுக்குரு வருதா, காப்பாற்றப்பட்ட இந்த மனிதனுக்கு மறுபடியும் அதே மாதிரி பழைய மாதிரியே ஆயிடுறான். இது நமக்கு ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டு இருக்குது. நல்ல காய்ச்சல்ல படுத்திருப்பாரு, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு முடங்கிட்டே படுத்திருப்பாரு. காய்ச்சல் நல்லா போச்சுன்னா எப்பவும் போல போயிடுவார், எங்க போகணுமோ அங்க போயிட்டு இருப்பாரு, என்ன சாப்பிடணுமோ சாப்பிடுவார், எப்படி விளையாடணுமோ விளையாடிட்டு இருப்பார். காய்ச்சல் இருக்கும்போது அல்லாஹ் அல்லாஹ்னு கூப்பிட்டோமே, கொஞ்சமாவது ஏதாச்சும் நன்றி செலுத்தி ஒரு 2 ரக்காத்து கூட தொழுகலாம், அதெல்லாம் வராது. தொழாம இருக்க தொழலாம் அப்படின்னு என்ன வருமா, அதுவும் வராது அவருக்கு. அதே அல்லாஹ் தஆலா லஇன் அன்ஜைதனா மின் ஹாதிஹி இப்படி சொல்லுவாங்க அவங்க. லஇன் அன்ஜைதனா மின் ஹாதிஹி, இந்த துன்பங்களை விட்டும் துன்பத்தை விட்டும் எங்களை நீ காப்பாற்றினால், அல்லாஹ் எங்களை நீ காப்பாற்றினால், தாவுல்லாஹ் அல்லாஹ்வை அழைப்பார்கள். எப்படி அழைப்பாங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. லஇன் அன்ஜைதனா மின் ஹாதிஹி, இந்த துன்பத்தை விட்டும் எங்களை நீ காப்பாற்றினால், லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், நன்றி உள்ளவர்களாக நாங்கள் ஆயிடுவோம், நன்றி உள்ளவர்களா ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஃபலம்மா அன்ஜாஹும், அல்லாஹ் அவர்களை காப்பாற்றிய பொழுது, நிகழ்ச்சி நடந்ததும் கூட பொதுவான சட்டத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். பலம்மா அன்ஜாகும், அவர்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றிய பொழுது, இவங்களுடைய துஆவை கேட்டு துஆவை ஏற்றுக்கொண்டு காப்பாற்றிய பொழுது, இதாஹும் யபூன ஃபில் அர்லி பிகைரில் ஹக், இவர்கள் பூமியில நியாயமில்லாமல் அட்டுழியம் செய்கின்றார்கள், அநியாயம் செய்யறாங்க. நியாயம் இல்லாம அநியாயம் செய்யறாங்க. அப்ப நியாயத்தோட அநியாயம் செய்யலாமா அப்படின்னா, நியாயத்தோட செஞ்சா அதுக்கு பேர் அநியாயமே அல்ல. நியாயத்தோட செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அது
போருக்கு போறாங்க ஒரு இடத்துக்கு, அந்த எதிரிகளோடு போர் செய்யறாங்க, அங்க இருக்கிறவங்களை கைது செய்யறாங்க, அந்த ஊர்ல இருக்கிற சில விஷயங்களை எல்லாம் அழிக்கிறாங்க, இது பண்றாங்க. இப்படி எல்லாம் பல விஷயங்கள் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல, அதாவது அவர்கள் அந்த போருக்கு போய் சஹாபாக்கள் அங்க கூடிய மரங்களை வெட்டினாங்க, இது பண்ணாங்க. அது அவர்களுடைய குஃப்ரின் காரணமாக அவர்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி, அல்லாஹ்வுடைய கட்டளை ரசூல் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு குர்ஆன்ல வருது. அது மாதிரி இதெல்லாம் நியாயப்படி செய்யறது. போர்க்களத்துல ஒரு உயிரை சாதாரணமாக கொல்லுவதற்கின்றதை கொலை செய்வது கடுமையான குற்றம் இல்லையா? ஒரு உயிரை கொலை செய்யக்கூடாது, எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது, மூமினா காபிரா யாரையும் கொலை செய்யக்கூடாது. ஆனா போர்க்களத்திலே கொலை செய்வது அது தர்மம். போர்க்களம் அல்லாத இடத்துல தர்மம் கொலை செய்வது அதர்மம். போர்க்களத்திலே கொலை செய்வது தர்மம் இல்லையா? ஜிஹாத் என்ற நிலையில. அதனால பிகைரில் ஹக் அப்படின்னு சொன்னா ஹக்கான முறையில, சத்தியமான உண்மையான முறையில கொலை செய்வது, சில விஷயங்களை ஏற்படுத்துவது, பாதகம் ஏற்படுத்துவது என்பது அது மார்க்கத்திலே உண்டு. இங்க கைர ஹக், நியாயமில்லாத முறையிலே பூமியிலே அவர்கள் அட்டூழியம் புரிவார்கள், அநியாயம் செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். சரி, இதுல மற்றொரு கருத்தையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். கப்பல் என்பது மனிதனுடைய பயணத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கடல் வழி பயணத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். கடலிலே பயணம் செய்யலாம் அப்படிங்கிறது இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். ஆனா கப்பல் கடல்ல பயணம் என்பதெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய நியாமத். அது மீன் சாப்பிடுறோம், கடல் மீன்லாம் சாப்பிடுறோம், எப்படி பிடிச்சிட்டு வர்றாங்க? நேரா கடலுக்குள்ள இறங்கி போய் கையில பிடிச்சிட்டு வர்றாங்களா? அதுக்கு போட் இருக்குது, அதுல போய் பிடிச்சிட்டு வர்றாங்க. அது இல்லைன்னு சொன்னா அந்த மீனை பிடிக்க முடியாது இல்லையா? எத்தனை ஆயிரக்கணக்கான போட்டுகள் பாக்குறோம் நம்ம படங்கள்ல, பேப்பர்கள்ல பாக்குறோம். சரி, இதெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு பெரிய நியாமத். பயணம் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்த வாகனங்கள் அது. இந்த நேரத்துல ஆணோ பெண்ணோ கடல் வழி பயணம் செய்யலாம் இல்லையா? அப்படி பயணம் செய்யறதா இருந்தா ஏதாவது ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நோக்கம் இல்லாம சும்மா ஜாலியா அப்படி டூர் போயிட்டு வர்றதுங்கிறது கூடாது. ஜாலியா போயிட்டு வர்றோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எந்த நோக்கம் இல்லாம போகக்கூடாது, ஒரு நோக்கம் இருக்கணும். என்ன நோக்கம் இருக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, லா தர்கபில் பஹர இல்லா ஹாஜ்ஜன் அவ் முஅ்தமிரன் அவ் காஸியன் ஃபீ ஸபீலில்லாஹ். 3 காரணத்துக்காக வேண்டி தான் பயணம் செய்யலாம். கப்பல் பயணம், கடல் பயணம், அதே மாதிரி விமான பயணம் தான். கடல் பயணம் மட்டும் சொல்லப்படுது, விமான பயணம் அதே மாதிரி தான், ஆகாய பயணம். கடல்ல பயணம் செய்வது 3 மனிதர்களுக்கு தவிர வேற யாருக்கும் கூடாது. ஒருத்தர் ஹாஜி, ஹஜ்ஜுக்காக வேண்டி. இன்னொருத்தர் உம்ரா செய்யக்கூடிய முஅ்தமிர், உம்ரா செய்வதற்காக வேண்டி. இன்னொருவர் காஸியன் ஃபீ ஸபீல், அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரியக்கூடியவர். போருக்காக வேண்டி, ஜிஹாதுக்காக வேண்டி புறப்பட்டு போறார். ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு கப்பல் வழியாக, கடல் வழியா போறார். அது கூடும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும்மா அதெல்லாம் போயிட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக, முக்கியமான நோக்கத்துக்காக வேண்டி போகலாம். ஃபஇன்ன தஹ்தல் பஹ்ரி நாரா வ தஹ்தன் நாரி பஹரா. இந்த கடல் இருக்குதே, கடலுக்கு கீழே நெருப்பு இருக்கின்றது, நெருப்புக்கு கீழே கடல் இருக்குது என்று சொல்லுகின்றார்கள். இது ஒன்றும் அதிசயமான விஷயம் இல்ல, சாதாரண பூமியில் இருக்கிறதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது கேட்கும் போது அந்த விளக்கம் தெரியலன்னு சொன்னா அந்த காலத்துல பெரிய அதிசயமா ரசூலுல்லாஹ் சொல்லுவாரு, கடலுக்கு கீழே நெருப்பு இருக்குது, நெருப்பு கீழே கடல் இருக்கு, அப்படி வணங்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னு கேட்டா, கடல் இருக்குது பாருங்க, இப்போ பூமி இருக்கின்ற, பூமி உருண்டையா இருக்குது இல்லையா? அதனுடைய மையப்பகுதி, நடுப்பகுதிக்கு யாரும் போகவே முடியாது. பூமியில ஒரு ஓட்டை போட்டீங்கன்னு வச்சுங்க, 40,000 கிலோமீட்டர் சுற்றளவு இதனுடைய. இது 8,000 கிலோமீட்டர் அதனை விட்டோம். ஒரு ஓட்டை நேரம் போட்டுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுங்க, இங்கிருந்து நேரம் அடுத்த பூமிக்கு போயிடலாம். இங்கிருந்து நேரம் அமெரிக்கா இருக்குன்னா அமெரிக்காவுக்கு போயிடலாம், அது கடல் இருந்துச்சுன்னா கடலுக்கு போயிடலாம். இப்ப நேரம் ஓட எவ்வளவு தூரம் வந்து உள்ள தோண்ட முடியும் அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் வரைக்கும் தான் உள்ள தோண்டலாம். ஒரு குழி போடலாம், கிணறு மாதிரி தோன்றதா இருந்தா, போர் போடுறதா ஒரு 15 கிலோமீட்டர் போடலாம். அதுக்கு பின்னால என்ன இருக்கு? நெருப்பு இருக்கும். ஏன்னு கேட்டா, இது நெருப்பு பந்தாக இருந்ததுதான் முதல்ல. சூரியனிலிருந்து வந்த ஒரு துண்டு இது பூமி இல்லையா? காணத்தா ரத்துகன் ஃபதக்னாஹுமா, ரெண்டு ஒன்னாத்தான் இருந்துச்சு, வானம் பூமி ரெண்டு ஒன்னாத்தான் இருந்துச்சு. நாம தான் பிரிச்சு எடுத்தோம் அல்லாஹ் தஆலா சொல்றோம். அது பல விளக்கங்கள் முன்னாலே நாம் சொல்லி இருக்கிறோம். அவ ஒரு பெருப்பு பந்தில் இருந்து, இவங்க இப்ப அறிவியல்காரங்க சொல்றது, விஞ்ஞானிகள் சொல்றது, சூரியனிலிருந்து வந்த ஒரு துண்டு தான் இந்த பூமி. சூரியனிலிருந்து வந்த ஒரு துண்டு தான். இப்ப சூரியனிலிருந்து பிரிஞ்சு வந்து 450 கோடி வருஷம் ஆச்சு. அதனால மேல் பகுதி பூரா குளிர்ந்து போச்சு. குளிர்ந்து போய் அது மண் பரப்பாக ஆக்கப்பட்டு விட்டது. பிறகு வானிலிருந்து மழை பெய்தது. மழை பெய்து என பள்ளமாக இருந்த இடங்கள் எல்லாம் தண்ணீர் நிரம்பி விட்டது. அதான் கடல்கள் அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப கடல் 71% இந்த பூமியில, 29% தரையாக இருக்கின்றது. அதிலும் காடுகள் பாலைவனங்கள் ஒரு பெரும்பாலும் போயிடுறது. 30-35%, 40% காடுகளும் பாலைவனங்களுமாக இருக்கின்றன. மீதி இருக்கக்கூடிய பகுதி தான் தரையாக இருக்குது. அந்த தரையிலும் ஒரு சில பகுதிகளில் தான் மனிதர்கள் வசிக்கின்றார்கள். சரி, அப்படி கணக்கு போட்டா பூமியிலோட அந்த 40,000 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள இந்த பூமியில கிட்டத்தட்ட 5% அல்லது 6% தான் மனிதர்கள் வசிக்கக்கூடிய பூமி இருக்குது என்பதாக சொல்லப்படுகின்றது, கணக்கெடுக்கின்றார். சரி, இப்ப என்ன சொல்ல வர்றோம்? இந்த பூமி சூரியனிலிருந்து வந்ததின் காரணமாக நெருப்பு கோலமாக இருந்தது. மேல் பகுதியெல்லாம் குளிர்ந்து விட்டது. நீங்க உள்ள தோண்டி பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்கும். நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா அது அனுபவபூர்வமாக கண்டறிந்த உண்மை. அது உள்ள ஒரு ஏதாச்சும் ஒரு பொருளை ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு உள்ள போட்டீங்க அப்படின்னு சொன்னா அது எரிஞ்சு எல்லாம் குழம்பா போயிடும். ஒரு இரும்பு துண்டை போட்டீங்கன்னா இரும்பு துண்டு நெருப்பாக போயிடும். எப்படி கொல்லனுடைய உலையில நெருப்பாக மாறுதோ அது போல. அப்ப நெருப்பு பிழம்பு உள்ளே இருந்து கொண்டு இருக்கின்றது. சரி, இந்த நெருப்புக்கு மேல இப்ப மண் இருக்குது. நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த மண்ணெல்லாம் நெருப்புக்கு மேலதான் இருக்குது. அதே மாதிரி கடல்ல போறீங்க, கடல் மேல உட்கார்ந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, கப்பல்ல உட்கார்ந்து கடல் எங்க இருக்குது? தண்ணி எங்க இருக்குது? நெருப்புக்கு மேலதான் இருக்கு. அந்த கடலுக்கு கீழே தோண்டி நீங்க நேரா போய் தோண்டி பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா உள்ள நெருப்பு இருக்கும். நெருப்புக்கு மேல தண்ணீரை அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கிறான். சரி, அந்த நெருப்பை தாண்டி கீழே போறீங்கன்னு வச்சுங்க, நெருப்பை தாண்டி அப்படியே நேரம் ஓட்ட போட்டு கீழே போயிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் என்ன வரும்? அங்க கடல் வந்துடும் மறுபடியும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைன்ன தஹத்தல் பஹரி நாரா வ தஹத்தன் நாரி பஹரா. கடலுக்கு கீழே நெருப்பு இருக்கின்றது, நெருப்புக்கு கீழே கடல் இருக்கு. கடலுக்கு கீழே நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பை தாண்டி கீழே போனீங்கன்னா அப்புறம் கடல் வந்துடும் திருப்பி. அப்புறம் அங்க போயிடுவீங்க, அமெரிக்காவுக்கு அட்லாண்டிக் அந்த கடலுக்கு போயிடுவீங்க அங்க என்று அர்த்தம் அதுக்கு. சரி, இது ஒரு இப்ப அறிவியல் உலகத்துல இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, ஆனா அதிசயம் தான். அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய குதிரத்தையும் அவனுடைய தன்மையும் அவனுடைய அறிவையும் காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது இந்த அமைப்பு, பூமியினுடைய அமைப்பு. சரி, நிறைய விஷயங்கள் பூமியை பற்றி மட்டும் தெரியணும்னு சொன்னா ஏராளமான விஷயங்கள். இந்த பூமியை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பெரிய புக் இருக்குது, பூமியை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லி. பூமியின் அதிசயங்கள் அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும். அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்தை விளங்குவதற்கு, அவனுடைய அறிவையும் ஆற்றலை விளங்குவதற்கு காரணமாக எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கு. சரி, இங்க கடல்ல பயணம் செய்யலாம் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றான் என்பதையும் விளக்கமாக இதற்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆக அல்லாஹ் தஆலாவுடைய இந்த ஆயத்துகளின் மூலமாக காபிர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான், மூமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா படிப்பினையாக அதனை சொல்லி காட்டுகின்றான். தன்னுடைய பல்வேறு விதமான பாக்கியங்களை, அருள்களை அதன் மூலமாக மனிதர்களுக்கு தெரியப்படுத்தினால் அதை உணர்ந்து பார்த்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய நல்ல